सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। எப்படி எழுதிருக்கேன் பாருங்க சார். ஐ லவ் யூ. எப்படி? வெரி குட். ரொம்ப பிரமாதம். இந்த லவ்ங்கிற வார்த்தையை மட்டும் எவ்வளவு அழகா பாடம் பண்ணிருக்கப்பா. சும்மா சொல்லக்கூடாது சார். அது என்னமோ இருக்கு சார். இருக்கும் இருக்கும், ஏன் இருக்காது? கல்யாணம் ஆகிற வரைக்கும் நிச்சயமா அந்த லவ்ங்கிற வார்த்தை இருக்கும். சரி சரி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஹலோ. வண்டர்ஃபுல் பாடி, பியூட்டிஃபுல் லேடி. நாம இருக்கிறது மாடி. ஆமா, அது என்ன கையில? அது ஒண்ணும் இல்ல. ஐ லவ் யூ. இதுக்கா இவ்வளவு சிரமம்? இத நேர்லயே என்கிட்ட சொல்லிருக்க கூடாது? அதுக்கு இல்ல, சில விஷயத்தை இதயத்தால் தான் சொல்லணும். சரி சரி, வாங்க. பூ வைத்த பூக்கள் சொந்தம்மா. பூவுக்கும் தேனுக்கும் பூச்சிந்தும் போதைக்கும் ஏக்கள் சொந்தம்மா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. பூவைக்கு பூக்கள் சொந்தமா. பூவுக்கும் தேனுக்கும் பூச்சிந்தும் போதைக்கும். லலிதா, கொஞ்சம் இரு, என் ஸ்நேகிதரை பார்த்து வந்துடுறேன். ஐயா கும்பிடுறேன். எங்கிட்ட பேசாத. சத்தப்பாங்க. விடியா விடியா என் கைய. இது என்ன அநியாயமா இருக்குது? அன்னைக்கு என் தங்கச்சியோட காதல், இன்னைக்கு வக்கீல் மகளோடயா? அட பாவி, எங்க அப்பனோட பெரிய அயோக்கியனா இருக்கிய. தயவு செய்து சத்தம் போடாம இருங்களேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல, நான் வேற, உங்க தங்கச்சியோட காரணம் வேற. அப்ப நேர பார்த்தவன் நான் என்ன மடையனா? நான் அதை சொல்ல வரல. அதாவது என்ன போல இன்னொருத்தர் இருக்கார். ஆமா, அவர்தான் வேற மாட்டுக்காரு. சரிதானே? ஆமா, இது ஏன் நீங்க என்கிட்ட முன்னாலே சொல்லல? இந்த விஷயத்த வெளியே சொல்றது இல்லைன்னு நானும் அவரும் ஒரு ஒப்பந்தம் செய்துட்டோம். அதான் சொல்ல. இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சது புரிஞ்சது. இதான் கதையா? நல்லா புரிஞ்சது. என் குழப்பமும் தீர்ந்தது. மிஸ்டர் ரகு, நம்ம காதலுக்கு உங்க அம்மா ஏதாவது தடை கதையா? சொல்றாங்களா? அம்மாவா? கமலா, அம்மா வார்த்தை நான் தட்டம் இல்லை. என் வார்த்தைக்கு அவங்க தடத்தணும் கிடையாது. கமலா, எங்க அம்மாவுக்கு நான் எதை செய்தாலும் நல்லதான் செய்வேங்க நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நம்ம கல்யாணம் நடக்கும். ஏன் கவலைப்படுற? நீ வந்து அம்மாவை பாரு, எல்லாம் புரிஞ்சிடும். சொல்றோம். என் மகன் நினைக்கிறது பாக்குறது எல்லாமே தங்கமா தான் இருக்கும். உங்க கல்யாணத்துக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். அதே பத்தே மணி கூட அடிக்குது. அடடே, இதே மாதிரி கடிகாரம் எங்க வீட்டுல கூட ஒண்ணு இருக்குதே. அப்படியா? இவங்க அப்பா ஒரு சமயம் வியாபார விஷயமா பர்மா போயிருந்தப்ப அழகா இருக்குதேன்னு இது மாதிரி 2 கடிகாரம் வாங்கிட்டு வந்தாரு. ஒண்ணு இது, இன்னொன்னு அவர் கூட்டாளி நாகலிங்கத்துக்கு கொடுத்துட்டாரு. நாகலிங்கமா? அவர் மகதாமா நானு. என்ன, நாகலிங்கத்தோட மகளா? உங்க அப்பா சௌக்கியமா இருக்காராமா? சௌக்கியமா இருக்காமா? நேரமாச்சுமா? சரிப்பா, நல்லா இருமா. நான் உங்க அப்பா ரொம்ப கேட்டதா சொல்லு. அவரே இங்க சீக்கிரமா வருவாருமா. சரி, புறப்படுமா. சரக்கெல்லாம் ஒழுங்கா பேக் பண்ணிட்டியா? வெரி குட் வெரி குட். லேபிள் ஜாக்கிரதை. அழகா ஒழுங்கா ஒரிஜினல் மாதிரியே இருக்கணும். லாரியில சரக்கு போகும்போது போலீஸ் புடிச்சுக்கிட்டா நாகலிங்கம் பேர சொல்லு, எல்லாம் நல்ல விதமாவே நடக்கும். ரங்கா, நான் அப்புறம் பேசுறேன். என் மகனோட விளையாடாதே விளையாடாதேன்னு சொல்றேன்ல. நான் தானே அவரோட விளையாட மூஞ்சில விளையாடுவேன். இது ஒண்ணுதானே? இது இல்லைங்க, நீ அதை திரும்ப தலையை காட்டு. அவன் தள்ள ஒண்ணு இல்லப்பா. தெரியுண்டா எனக்கு. திரும்ப. இப்ப என்ன சொல்ற? ஒண்ணும் சொல்ல விட்டுறலாம். வீரையா, ஒட்டு கேட்கிற இந்த கழுதை எடுத்துட்டு போய் வெளியில தண்டு. இது வெளியில தள்ளுற கழுதை. சும்மாறா கழுதை. ஐயா, என்னை யாரும் கொண்டு போய் வெளியில விட வேண்டாம். எனக்கே போக வழி தெரியும். இந்த மடம் நேத்து இங்க சண்டை மடம். ஆக மொத்தம் ஏதாவது மடத்துலதான் இருப்பா போல இருக்கு. இதே உங்ககிட்ட இந்த இதுபடி ஒண்ணு கணக்கு பாக்கி இல்லப்போ. லலிதா, நீ எனக்கு முன்னாலே வந்துட்டியா? ஆமா, எப்பவும் உங்க பின்னாலேயே வரணும் தான் ஆசைப்பட்டேன். அந்த ஆசை நிறைவேறாம போயிடுச்சு. என்ன சொல்ற? நீங்க இவ்வளவு பெரிய துரோகம் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா? லலிதா, நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லாம தான் இருந்தேன். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் ஏமாத்து மேல பேசாம இருந்தீங்களா? லலிதா, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு. இனிமே நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல. ஆனா என்ன ஏமாத்துற மாதிரி அந்த பொண்ணையும் ஏமாத்திராதீங்க. ஒன்னா
உனக்கு என்ன பைத்தியமா? ஆஹா, என்ன அழகா நடிக்கிறீங்க. கார்ல அந்த பொண்ணோட ஆனந்தமா போனீங்களே, அந்த காட்சியை என் கண்ணால பார்த்தேன். லலிதா, அந்த பெண்ணோட கார்ல பார்த்தது என்னத்தான்? நான் தான் உண்மையான ரகு. அவர் பேர் வேற. யார் வேலை? யார் ரகு? ஐயோ, அப்பா, அப்பா. சார், இப்ப என்ன சார் பண்றது? ஏன்பா இப்படி பயப்படுற? நான் இருக்கேன். வாங்கப்பா, பாருங்கப்பா, அங்க பாருங்கப்பா, ஒரே மாதிரி 2 பேர் இருக்காங்க. என்ன கேட்டு? லவகுச்ச மாதிரி 2 பேரு. இதுல யார் ரகு? இரு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. யாருக்கும் எந்த குழப்பமும் வேண்டாம். நான் தான் அட்வொகேட் ரகு. அப்போ அவரு? அவர் பேர் வேலன். என்னது வேலை? ஆமா, நான் மாட்டுக்கார வேலன் சார். நாகலிங்கம் ஆளை வச்சு என் குடிசை கொளுத்திட்டாரு. அவர் மேல கேஸ் போடுறதுக்காக உங்களை பார்க்க வந்தேன். ஆனா நீங்களும் அம்மாவை சேர்ந்துக்கிட்டு என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணி சோறெல்லாம் போட்டீங்க. நீ ஏன் அப்பவே உண்மையை சொல்லல? நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன். நீங்க தான் என்ன பேசவே விடலீங்களே. ரகு வந்த பிறகு நீ ஏன் இங்க இருந்த? சார், அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். வேலனை இங்க இருக்க சொன்னதே நான் தான். காரணம்? காதல். உங்க மகள் லலிதா வேலனை காதலிக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். லலிதா, லலிதா, மாடு மேய்க்கிற பையன் இந்த மாளிகைக்கு மருமகனா வரான்னு பாத்தியா? அயோக்கிய பையல என்ன காரியம் செய்றீங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு நடந்து போச்சு. இவன் நல்லவனா இருக்கிறதுனாலதான் நம்ம குடும்பத்தை பார்த்து 4 பேர் சிரிக்க முடியாது நடந்துக்கல. அவன் செஞ்ச காரியத்தை பாத்தியா? நம்பிக்கை துரோகம். உண்மை சொல்றேன். என் மனசறிஞ்சு நான் எந்த குற்றமும் செய்யல. நான் வெளியே போயிடுறேன்னு எவ்வளவோ சொன்னேன். அவர் காலை பிடிச்சு கெஞ்சினேன். ரகுவையா தான் கட்டாயப்படுத்தி இங்கேயே இருக்க சொல்லிட்டாரு. அவர் சொன்னா நீ என்ன கேட்ட? அவர் உன் கையில ஒரு கத்தியை கொடுத்து என் குடும்பத்தை கொலை செய்ய சொல்றாரு. அதை நீ செய்தியா? ஐயா, தயவுசெய்து அப்படிதான் பேசாதீங்க. உன் குசைத்தான தீ வச்சான். நீ என் பொண்ணோட வாழ்க்கைக்கே தீ வச்ச. அத்தோட மட்டும் இல்ல, என் பணத்தை கொள்ளையடிக்க திட்டம் போட்டா. என்ன அவ்வளவு மோசமானவன் என்ன இங்க? நான் என் மனசாட்சிப்படி நடக்கிறேன். சோறு போட்ட வீட்டிலே கண்ண வைக்கிற உனக்கு என்ன முறைக்கிற? ஐயோ போயிடப்பா, உன்னை கையெழுத்துக்கு கொலை செஞ்சா தூக்கு தண்டனையில் நான் படிக்காம இருந்திருந்தான். எனக்கு ஒரு குடும்பம் இல்லாம இருந்திருந்தான். உன்னை கொலையை செஞ்சிருப்பா. கொலையை என்ன பண்ணுங்க? ஏன் என்ன காப்பாத்துறீங்க? ஏன் என்ன காப்பாத்துறீங்க? என்ன சாக விடுங்க. லலிதா, நீ ஏன் சாகணும்? நான் ஏன் உயிரோட இருக்கணும்? நான் காதலிச்சது ஒருத்தரத்தான். ஆனா இப்போ அதே உருவத்துல 2 பேரை பாக்குறேன். அதுவும் ஒரே வீட்டுல பாக்குறேன். நான் விரும்பினது யாரு? நான் காதலிச்சது யாரு? நான் யாரு கூட பழகுறேன்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ விரும்பினது, காதலிச்சது எல்லாமே அந்த வேலை தான். ஆனா என்னையே என்னால நம்ப முடியலையே. இதுக்கு என்ன ஆதாரம்னு என் மனசு கொடுக்கிற சவுக்கடிக்கு என்னால பதிலே சொல்ல முடியலையே. இப்ப நீங்களே இருக்கீங்க, ஒரு பொண்ணு விரும்புறீங்க. மறுநாள் அதே உருவத்துல 2 பேர் வந்து நின்னா நீங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க? சத்தியமா சொல்றேன் லலிதா, ஒன்ன நான் தொட்டதே கிடையாது. அன்னைக்கு என் காலில் காயத்தை கட்டுப்பட வந்தே இல்லை. நான் அனுமதிச்சேனா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அப்படின்னா எதுக்காக 2 பேரும் இங்கே இருந்தீங்க? வேலை இந்த வீட்டை விட்டு போகணும்னு துடியா துடிச்சான். நான் தான் அவனை தடுத்தேன். ஏன் தடுத்தீங்க? அந்த வேலன் என் தங்கச்சிக்கு ஏற்ற தங்கமான கணவராகணும்னு. தங்கச்சியா? யார் தங்கச்சி? நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே நீ வேலனை காதலிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நிமிஷமே என் உள்ளத்தை உன்னை தங்கச்சியா ஏற்றுக்கிட்டேம்மா. நீங்க என்ன தங்கச்சின்னு சொல்லலாம். ஆனா என்ன பார்த்து சிரிக்கிற இந்த பொல்லாத உலகத்துக்கிட்ட நான் எப்படி அதை தைரியமா சொல்ல முடியும்? என் நிலைமைய பாத்தீங்களா? எனக்கு ஏன் இந்த தண்டனை? எனக்கு ஏன் இந்த சித்திரவதை? புரியுது, உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது லலிதா. உன் பண்பாட்டை காப்பாற்றணும், உனக்கும் வேலைக்கும் திருமணம் செய்து வைத்து பார்க்கணுங்கிற ஆசை இப்படிப்பட்ட விபரீதமான நிலைமை உண்டாக்கிட்ட. பரவாயில்ல, நீ என் தங்கச்சி தான் இந்த உலகத்தை நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வழிதான். என்ன வழி சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஒரே மாதிரி உருவத்துல 2 பேர் இருக்கக்கூடாது, ஒருத்தர் தான் இருக்கணும். அப்படி சொல்லாதீங்க. தியாக மனப்பான்மை உள்ள அதிசய நண்பர்களா நீங்க 2 பேரும் இருங்க. என்ன போக விடுங்க. உன்னை நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு இதை விட வேற வழி தெரியல. என் சாவுக்கு பிறகாவது
நீயும் வேணும் கல்யாணம் செய்யறது நிம்மதியா இருங்க. நான் உங்களை நம்புறேன், நிச்சயமா நம்புறேன். நீங்க என் அண்ணன் தான், அவர் தான் என் கடவுள். உனக்கு ஒரு அண்ணி இருக்கா தெரியுமா? அண்ணியா? கார்ல பாத்தியே, அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நம்ம நாகலிங்கத்தோட மகள் கமலா. ரகு, நீ என் மகளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். ஆனா நாகலிங்கத்தோட மகளை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. காரணம்? ரகசியம் இருக்கு, வா சொல்ல. இந்த ஃபைல படி. நாகலிங்கம் உங்க அப்பருக்கு செஞ்ச துரோகம் உனக்கு புரியும். ரகு, உன் தகப்பன் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகல, நாகலிங்கம் தான் கொண்டான். நீ என் மகளுக்கு கணவனாக வேண்டாம், ஆனா உன் தகப்பனுக்கு மகனாயிரு. நாகலிங்கம் கூட்டு வியாபாரத்துல சபாபதியை மோசம் பண்ணான். அந்த மோசத்தை சபாபதி கண்டிச்சான். அதனால நாகலிங்கம் சபாபதியை கொலை பண்ணான். அது மாத்திரமில்ல, சட்டத்தையும் ஏமாத்தி சபாபதி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ஊர்ல எல்லாரையும் நம்ப வச்சான். இந்த அக்கிரமத்துக்கு ஆதாரங்களே கிடையாது. இருக்கு, ஆனா என்கிட்ட இல்ல. எங்கேயோ நிச்சயமா இருக்கு. அதுக்கான சில குறிப்புகள் இந்த ஃபைல்ல இருக்கு. இத வச்சு என்னால ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த நாகலிங்கத்தை பழி வாங்குறேன். என் கடமை நான் நிறைவேற்றேன். வாங்க வாங்க மாப்பிள, நானே உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன். நானே சந்திக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. வாங்க மாப்பிள வாங்க. முதல்ல அன்னைக்கு நடந்த தவறுக்கு நீங்க என்ன மன்னிக்கணும். உட்காருங்க. என் மக உங்களை மாட்டுக்காரன்னு நினைச்சதுல ஏற்பட்ட வேலை அது. நீங்க ஒரு வக்கீல்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு கூட ரொம்ப சந்தோஷம் தான். இந்த கலிகாலத்துல உங்களை போல ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறது பெரிய அதிசயம் இல்ல. என்னமோ என் மக ஒரு நல்ல மருமகனை கொண்டு வந்து சேர்த்துட்டா. என்னையும் சரியான இடத்துக்கு கொண்டாந்து சேர்த்தான். அப்ப கல்யாணத்தை உடனே முடிச்சிடுவோம் மாப்பிள. அதுக்கு முன்னால என் கடமையை நான் முடிச்சிடுறேன். எதுவானாலும் சொல்லுங்க மாப்பிள, நானே செஞ்சு முடிச்சிடுறேன். முடியாது. தந்தைக்கு மகன் செய்ய வேண்டிய கடமை அது. அதை நானே தான் செய்யணும். மாப்பிள, உங்க அப்பாவுக்கு கடை இருந்தா தீர்த்துட்டா போச்சு. அதை தீர்க்கத்தான் வந்திருக்கேன். எங்க அப்பா ஒரு பெரிய வியாபாரி. ஒரு நண்பனால கூட்டு சேர்ந்து வியாபாரம் நடத்தினார். ஆனா அவன் கீழே மோசக்காரன். அப்படியா? ஆமா. லாபத்தில் நான் சூட்டிக்கிட்டு எங்க அப்பா வஞ்சகனா கொண்டுட்டான். அநியாயம், மோசக்காரன், நண்பனால. இதை கேட்கறதுக்கு எனக்கு ஒரு பெரிய மனுஷன் இல்லையே. சட்டம் அவனை சும்மாவா விட்டுடுச்சு. சட்டத்தை விலைக்கு வாங்கிட்டான் அந்த பாவி. எங்க அப்பா தற்கொலை செய்திருக்கிறதாக வழக்கை திசைமாத்திட்டான். அவனை பழிவாங்க முடிவு பண்ணிட்டேன். சபாஷ் மாப்பிள, சபாஷ். உங்க கடமைக்காக என் உயிரையே கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். அதை வாங்க நானும் தயாராயிட்டேன். எதை சொல்றேன்? இப்ப சொன்னியே உன் உயிரத்தான். யார் நீ? உன்னால படுகொலை செய்யப்பட்டாலே சபாபதி, அவருடைய மகன் ரகுனா. என்னது? சபாபதி மகனா? நீ ஒரு கொலை. உன்னை தூக்கு மேலே அனுப்பக்கூடிய சாட்சியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். சட்டம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இன்னையோட உன் கதை புடி. ரகு, ரகு, என்கிட்டே வேலை காட்டுற. ரகு, என்ன பாருங்களே, உங்களுக்கு என்னாச்சு? ரகு, ரகு, பேசுங்களே, பேச மாட்டேன்றீங்களே, பேசுங்களே ரகு. அப்பா, அவர் வேற இல்லப்பா, ரகுப்பா, ரகுப்பா அவரு. தெரியும், இவன் ஜாதகமே என்கிட்ட இருக்குது. எடுத்துட்டு போங்கடா. ரகு, ரகு, அப்பா, அவரை விட்டுருங்கப்பா. கமலா, வா. அவரோட சேர்ந்து என்ன பண்ணுங்கப்பா. கமலா, வா. வரமாட்டேன். வர போறியா இல்லையா? நிச்சயமா வரமாட்டேன். ஏய், இவனை எடுத்துட்டு போய் கட்டுங்கடா. ஐயோ, எனக்கும் அவருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன் சொன்னீங்களேப்பா. ஏய், ரகு, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் கல்லறைக்கு போக தயாரா இல்ல. ரகு, என்னது கமலாவோட வண்டி இது நிக்குது? கமலா வண்டியா? மறுபடியும் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துதான் ஆசை. அதனாலதான் என் மகளை உங்க மகன் ரகுவுக்கே கொடுக்கலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. அடப்பாவி, இவன் எங்க இங்க வந்தான்? ஒருவேளை டைரிக்காக இருக்குமோ? சபாபதி உயிரோட இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தி ஆகணும்னு. அவனுக்கு ரொம்ப நல்ல மனசு. அதனாலதான் அவன் நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துட்டு வருது. அம்மா, நான் ஊருக்கு போய் நல்ல முகூர்த்த நாளா பார்த்து உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். டேய், உனக்கு நல்ல முகத்தான் நான் பாக்குறேன்டா. அப்ப நான் வரட்டாமா? கொஞ்சம் இருங்க, காபி சாப்பிட்டு போலாம். சரி. சத்யா, பெரிய தாராயம். அதுலதான் ரகசியம் இருக்கு. சின்ன நாலு பெரிய இருக்கு, அதாவது சின்ன முள்ள பெரிய முள்ளு. அந்த டைரியை பறிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுங்களேன். அம்மா, நான் வந்த காரியம் திருப்தியா முடிச்சு. நான் வரட்டுமாமா? அசையாத. யாரு நீ? எங்க சுட்டுடுவேன். நீயா? இந்த டைரி.
லலிதா வா வா வா. எங்க வந்தீங்க? நாங்க இந்த வீட்டை சோதனை போட போறோம். ஏன் வேற நீங்க பதுங்கி இருக்கிறதா எங்களுக்கு செய்தி கிடைச்சிருக்கு. நில்லுங்க. இங்க யாரும் பதுங்கி இருக்கல. நான் வக்கீல் சம்சாரம், ஞாபகம் இருக்கட்டும். காலம் என்ற வக்கீல் சம்சாரம் தானே? யார் அப்படி சொன்னது? ஏன் அதுதானே உண்மை. போடாதீங்க. எங்க டியூட்டிக்கு நீங்க இடைஞ்சல் பண்றதா இருந்தா நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். நீங்க அரெஸ்ட் பண்ணாலும் சரி, ஜெயில போட்டாலும் சரி, ஆனா உங்களை உள்ள போக நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படின்னா நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம். அரெஸ்டா? என்னங்க? என்னங்க வா, யாரை கூப்பிட்டீங்க? இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. பழைய எண்ணத்துல என் புருஷனை கூப்பிட்டு. என்னம்மா யோசனை பண்றீங்க? நடக்கமா ஸ்டேஷனுக்கு. என்ன சார் இது? அம்மாவை போலீஸ்ல கூட்டிட்டு போறாங்க, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னப்பா செய்ய சொல்றேன்? நான் வெளியில வந்தா உயிரோட இருக்கிறதா உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் வெகுபாடு ஆபத்தா போயிடுமே. ஆமா, அம்மா மேல என்ன சார் கேஸ்? அம்மா மேலதான் கேஸ். வேலனை மறைச்சு வச்சிருக்கதா போலீஸார் சந்தேகப்படுறாங்க. என்ன சார் அர்த்தம் எல்லாம் பேசுறீங்க? உங்களையே கொண்டு போட்டவன உங்க வீட்லயே அடைச்சு வைப்பாங்களா? வாஸ்தவம் தான். என்ன வாஸ்தவம் தான்? ஆதாரம் இல்லாம, வாரண்ட் இல்லாம போலீஸ்ல யாரையாவது கூட்டிட்டு போவாங்களா? சார், எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. என்ன சொல்ற? சந்தேகமா இருக்குன்னு சொல்றேன். வந்தவங்க நிச்சயமா போலீஸ்காரங்களா இருக்க முடியாது. வேற யாரு? எங்க அப்பா இருக்கானே, அப்பன், அவன் அனுப்பிச்ச ஆளுங்களா தான் இருக்கணும். பாருங்களா, எங்க கொண்டு வந்தீங்க? என்ன அக்கா சபாஷ். வக்கீல் அம்மா அங்க பாருங்க. தம்பி. அம்மா, இந்த பாவிங்க உங்களையுமா கொண்டாந்துட்டாங்க? இவள மட்டும் இல்லடா, எனக்கு எதிரியா இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டு வருவேன். இருக்கிற இடம் தெரியாம ஒழிச்சு கட்டுவேன். அட பாவி, எல்லாம் உன் வேலையா? ஒரு பாவம் மரியாதை அவங்களே தான் கொடுமைப்படுத்துற. விட்டு முடியாது. என் தலைக்கு மேல ஊசலாடுற கத்திய நான் அறுத்து எறிஞ்ச பிறகுதான் உங்களுக்கெல்லாம் விடுதலை. துரோகி, நடக்கிறதெல்லாம் ஆண்டவன் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். உனக்கு அழுகாலம் நெருங்கிடுச்சு. சொல்லுடா, என்ன எதுக்காக நீங்க கொண்டு வந்த? எதுக்காகவா? செத்தவ மாதிரி நடிச்சு என் கண்ணுல மண்ணை தூவி தப்பிச்சுட்டானே உன் புருஷன், அவனை இங்க வரவழைச்ச நேரம் அந்த டைரி உன் புருஷன் கிட்ட கிடைச்சிருக்கும். அவனுக்கு போன் பண்ணி அந்த டைரியை எடுத்துக்கிட்டு உடனே இங்க வர சொல். அம்மா, வேண்டாம் வேண்டாம், வர சொல்லாதீங்கம்மா. ஆமா, என்னால முடியாது. முடியாதா? உன் கண்ணு முன்னாலேயே இவன் என்ன ஆகிறான் பாரு. நீ வேலைக்காரி காவேரி இல்ல? நான் உங்களை கண்காணிக்க சர்க்காரால் நியமிக்கப்பட்ட சிஐடி. சிஐடி சிஐடி தம்பி, எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வச்சீங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு நீங்க செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி. நாகலிங்கம், சபாபதியை கொலை செய்த குற்றத்திற்காக அவன் அரெஸ்ட் செய்யறோம். என்ன ஆதாரம் இருக்குது? என்ன ஆதாரம்? ஆதாரம் ஏன் நாகலிங்கம்? நான் உங்ககிட்ட கொடுத்தது போலி டைரி. உண்மையான டைரி போலீஸ்ல இருக்கு. பூ வைத்த பூக்கள் சொந்தம்மா. I love you. I love you. I love you. தர்மத்தையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவதுதான்ப்பா வக்கீலின் கடமை. கேவலம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமல்ல. இந்த அர்த்தமில்லாத வாதத்தை விட்டுட்டு நாளைக்கே போய் ஜாயினா. ஹலோ 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 இன்னும் ஹலோன்னு சொல்லிட்டு விஷயத்துக்கு வையா. ரஷ்யாக்காரன் ராக்கெட்ல சந்திர மண்டலத்துக்கு 3வது ஒரு ஆளை வச்சு அனுப்பிச்சுட்டான். ஆமா, வாங்க வாங்க உட்காருங்க. அமெரிக்காக்காரனும் போட்டிக்கு ஒருத்தனை வச்சு அனுப்பிச்சுட்டான். அதான் எனக்கு தெரியுமே. இப்ப எங்க இருந்து உங்களை வச்சு அனுப்பலான்னு பாக்குறேன். நீங்க தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்களா?
எங்க இப்படியே வந்தீங்க? என்ன சமாச்சாரம்? வக்கீல் ஐயாவை பார்க்க. ஐயாவை தானே பாக்கணும். என்கிட்ட சொல்லுங்க. ஐயா தான் நான் தான் ஐயா. மிஸ்டர் குருசாமி, ஒரு சின்ன சந்தேகம். என்னது? கழுதையும் குதிரை ஒண்ணாகுமா? அது எப்படி ஒண்ணாகும்? கழுதை தான், குதிரை தான். அப்ப நீங்க தான் வக்கீல் ஐயா தான். அடே, என்னைய பேச்சுல மறைக்கிட்டீங்களே. என்ன லாஜிக்கா மேஜிக்கா? ஓ, ஞானசிகாமணியா? வணக்கம். மிஸ்டர் குருசாமி, ஞானசிகாமணி இன்னையில இருந்து நமக்கு ஜூனியரா இருப்பார், கவனிச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். பெரிய லாஜிக் மேன், பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய சன். பரவாயில்ல, எதிர்காலம் இருக்கு. அப்கோர்ஸ். தேங்க்யூ சார். பொழுது விடிஞ்சது விடியாதுமா. சின்ன மருமகளை கவனிக்க போயிட்டாங்களே. நமக்கும் தான் கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு. ஒரு நாளாவது என்கிட்ட வந்து கண்ணம்மா எப்படி இருக்கிறேன்னு விசாரிச்சாங்களா? எவ்வளவு வரதட்சணை கொண்டு வந்தேன். ஒண்ணும் கொண்டு வராத அந்த வாத்தியார் அம்மாவும் 30,000 ரூபாய் கொண்டு வந்த நானும் சம்மாடுவோமா? இல்ல என்ன இங்க வந்து பேசாம நின்னுகிட்டு இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. எதிர் வக்கீல் பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்றதுக்காக பேசாம இருக்கு. நீ கேட்கறதுக்கு வேணா பதில் சொல்றேன். எங்க அம்மாவுக்கு நான் எப்படியோ அதே மாதிரி என் தம்பியும் தான். என் சம்சாரத்தை கவனிக்கிற மாதிரி என் தம்பி சம்சாரத்தை கவனிக்கிறது நியாயம் தானே? இதனால லாஜிக்கா மேஜிக்கா? ஆமா, உங்க லாஜிக்கு மேஜிக்கு எல்லாம் என்கிட்ட தான். இந்த மாமியா மருமக ஒற்றுமை எவ்வளவு நாளைக்கு நிலைக்குதுன்னு நானும் பாங்க. உங்களதான் நான் சொல்றத கேட்டுட்டு போங்க. வந்து கேக்குறேன். நான் கோர்ட்டுக்கு போறேன். முதல் பெரிய கேஸ் வாதாடுறதுக்கு. ஐயோ பாவம், இன்னைக்கு உங்க கட்சிக்கார தலைவிதியா மாறிடும். என்ன மிஸ்டர் ஞானசிகாமணி, இன்னைக்கு முதல் கேஸ் வாதாட போறாப்புல இருக்கு. எஸ் அதெல்லாம் ஜமாய்ச்சிருவார். பயப்படாதே. ஏதாவது சந்தேகம் வந்துச்சு என் பக்கம் தெரியும் பாரு, நான் பாத்துக்கிறேன். சைலன்ஸ். கேஸ் நம்பர் 19. அடையப்பா அருணாச்சலம். ஆடு வெட்டி குப்பன். கேஸ் நம்மளுதான். நம்ம கேஸ் எஸ்யூரானர். பாயிண்ட் வாங்க மிஸ்டர் ஞானசிகாமணி. இந்த கேஸ் நம்ம கட்சிக்காரர் அடையப்பா அருணாச்சலத்து வயல்ல ஆடு வெட்டி குப்பை வேலி போட்டான். வேலி, வயல், அடையப்பா அருணாச்சலம், ஆடு வெட்டி குப்பன். எஸ்யூரானர், அதாவது என் கட்சிக்காரர் அருணாச்சலம் ஒரு ஆட்டை வெட்டி அவன் பேரு ஆடு வெட்டி குப்பை. எஸ்யூரானர், என் ஆடு வெட்டவில்லை ஆனார், குப்பனை வெட்டி வயலில் போட்டு. குப்பெல்லாம் வேலி போட்டவன் அவன் பேர் தான் ஆடு வெட்டி குப்பை. நம்ம ஆடு அடையப்பா அருணாச்சலம். எஸ்யூரானர், இப்போ தெளிவா சொல்லுகிறேன் ஆனார், என்னுடைய கட்சிக்காரர் அடே அப்பா அருணாச்சலம் அவர் அடேயப்பா என்று சத்தம் போட்டுக் கொண்டு குப்பனுடைய வேலியை வெட்டி தன்னுடைய ஆட்டுக்கு வயல் போட்டு விட்டார். என்ன ஆட்டுக்கு வயல் வைத்தார்களா? வயலுக்கு வேலின்னு சொல்லி சொல்ல. வேலிக்கு வயல். ஆகையினால் என் கட்சிக்காரர் அருணாச்சலம் தண்டிக்கப்பட வேண்டியவர். ஐயா குருசாமி, 2 பேரும் சேர்ந்து என் குடிய கெடுத்து விட்டீங்களே, கொஞ்சம் வாய்தாவது கேட்டு வாங்க. உடலாம வாய்தா கேளு. செக்ஷன் மிஸ்டர் ஞானசிகாமணி, இந்த கேஸை நான் டிஸ்மிஸ் பண்றேன். ஐயா, நீ வக்கீல் வேலை கத்துக்க இழிச்ச வாயன் நான் தான் அகப்பட்டேன். உசுர வாங்கிட்டீங்களா பாவிங்களா? நான் என்ன செய்யறது? டேபிள் உடையும்படியா அடிச்சுதான் பேசினேன். என் மண்டை தான் உடைஞ்சது. அருணாச்சலம் பயப்படாத, அப்பீல் பண்ணுவோம். ஆமா, இப்ப கேஸ தள்ளி விட்டாங்க. அப்பீல்ல என்னையே உள்ள தள்ளி விடுங்க. வக்கீல் சுத்த உரல். எனக்கு கொஞ்சம் சைக்கிள் கத்து கொடுடி. முடியாதா? பொடி போ, என்னமோ சைக்கிள் ஓட்டலாம். நானும் சைக்கிளை கத்துக்கிட்டு உன்னை விட நல்லா ஓட்டல. என் பேர் கௌரி இல்ல. வா போ. வாமா, வயக்காட்ட பூரா சுத்தி பார்த்துட்டு பல்ல விளக்கிட்டு வர்றதுக்கு நீ பழைய சோறு கொண்டாடுறது சரியா இருக்கு. இந்தாங்க ஊர்கா எடுத்துப்பா. அப்பாடா போதும்மா. ஏ இன்னைக்கு என் மனசே சரியில்லை. ஏப்பா? அந்த முனியாண்டி பய இத்தனை காலமா இல்லாம எனக்கு பழக்கமே கிடையாது. என்ன எடுத்துட்டு போய் கோர்ட்ல நிறுத்திட்டான். இப்பவே புறப்பட்டாதான் 11 மணிக்கு டவுன்ல போய் நான் சேர முடியும். நான் வரேனே, வீட்டுக்கு போகப்பா. அப்பா, ஏமா? எனக்கு சைக்கிள் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா பயம் பிள்ளைக்கு என்ன ஆசை பாரு. ஏர் ஓட்டுறான் மகன் சைக்கிள் ஓட்டினா சிரிப்பாங்க. உனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு. சரி கத்துக்கோ. சைக்கிள் இந்த அறுவடையில வாங்கி தர்றேன் பாத்து. இவரான கிராமத்தின் முக்கியஸ்தர்களில் முனியாண்டியும் ஒருவர்.
அவர் ஊருக்கு பெரிய மனிதர். முனியாண்டியின் செல்வாக்கை கண்டு சிவசாமி பொறாமை கொண்டு அவரை ஒழித்து விட வேண்டும் என்ற திட்டத்துடன் தாக்கி காயப்படுத்தி இருக்கிறார். சாட்சிகளின் வாயிலாக இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஈபிகோ 324வது செக்ஷன் படி இவருக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொடுக்கிறேன். ஐயோ எஜமா நான் கட்டியால குத்தி கிழிக்கலிங்க. அவனே குத்தி கிழிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் அப்பேற்பட்ட ஆள். நான் தொடவே இல்லைங்க. அவன் தான் என்ன பெரட்டி அடிச்சானுங்க. அதற்கு ஏதேனும் சாட்சிகள் உண்டா? சாட்சி ஒண்ணு இல்லைங்க. மாமரத்துக்கிட்ட தான் உதைச்சான். அது என்ன வந்து சொல்லுமா? நான் என்னத்தை செய்யறது? ஆனா ஒரு கொலா மாட்டின ஆள் வந்தாருங்க. அப்பா அவரு ஏன்பா அந்த பெரிய மனுஷன் உத்தம மாதிரி இருக்காரு, அவரை போட்டு அடிக்கிறியே அப்படின்னு கேட்டாரு. அவரையும் புசுக்குன்னு தள்ளிட்டானுங்க. அந்த நபர் யார் என்று உம்மால் சொல்ல முடியுமா? முடியாதுங்க. ஆளை நேரா பார்த்தா கண்டுபிடிச்சிடுவேன். இல்லைன்னா நான் எப்படி இவர் தானுங்க வக்கீல் ஐயாவே வாங்க. நல்ல வேலைக்கு வந்தீங்க ஐயா. கொஞ்சம் சொல்லுங்க, அன்னைக்கு அந்த முனியாண்டி பையன் என்ன அடிக்கலிங்க. கத்தி எடுத்து சதக்குன்னு அவனே கிழிச்சுக்கிட்டு நான் தான் கிழிச்சேன் அப்படின்னு பொய் சாட்சி தயார் பண்ணி என்ன கூண்டுல கொண்டாந்து நிறுத்திட்டா ஐயா. கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சிவசாமியின் சார்பாக வாதாட எனக்கு அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ் யுவர் ஆனர், முனியாண்டின் சார்பாக விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை நானும் விசாரிக்க அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ். நீர்தானே நஞ்சுண்டன்? ஆமா. முனியாண்டிக்கு நீ சொந்தக்காரரா? இல்ல, நான் அவருக்கு ரொம்ப வேண்டியவன். அவருக்காக என் உயிரை கூட கொடுக்க தயார். ஓஹோ, உயிரையே கொடுப்பீரா? அந்த அளவுக்கு அவர் மீது அபிமானம். சிவசாமி முனியாண்டி அடித்ததை நீர் பார்த்தீர்? ஆஹா, உமது சொந்த கண்களா? ஆமா. முனியாண்டியை சிவசாமி எந்த இடத்தில் எப்படி அடித்தார்? எந்த இடத்துல? நெஞ்சில் அடிச்சார். சுமார் எத்தனை அடிகள் இருக்கும்? எத்தனை அடி? ஒரு 15 அடி இருக்கும். யாருக்காக உயிரையே கொடுப்பேன் என்று சொன்னீரோ அந்த முனியாண்டியை சிவசாமி 15 அடிகள் நெஞ்சில் அடிக்கும் வரையில் நீர் பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தீர். நீர் போகலாம். இந்த பாருங்க, நான் முதல்ல சொல்லிடுறேன். கண்ணா பின்னா நீ எக்கச்சக்கமான கேள்வியை கேட்டீங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன். கேட்டமா தட்டு புட்டு சாட்சியை முடிச்சுக்கிட்டு முனியாண்டி கிட்ட சில்லறையை வாங்கி பையில போட்டுக்கிட்டு போலான்னு நினைக்கிறான். விடாதீங்க அவனு. ஆடோ நீர் தானே? ஆமா, மாணிக்கம். அப்புறம் என்ன கேளுங்க. ஓஹோ, மிக அவசரம் போல் இருக்கிறது. முனியாண்டி சிவசாமி அடித்ததை நீர் பார்த்ததாக சொன்னது பொய் என்று நான் சொல்லுகிறேன். அது எப்படி பொய்யாகும்? அந்த நேரத்தில் நீர் நஞ்சுண்டன் வீட்டில் சீட்டளவா ஆடிக்கொண்டிருந்தீர். யார் சொன்னது நஞ்சுண்டன் வீட்டுல சீட் ஆடிக்கிட்டு இருந்தோம்? தியாகராஜ பிள்ளை ஹோட்டல்ல டீ குடிச்சுக்கிட்டு இருந்தோம். தேவிவா, தியாகராஜ பிள்ளை ஹோட்டலில் டீ குடித்துக் கொண்டிருந்த உம்மால் 2 மைல்களுக்கு அப்பால் நடந்த சண்டை எப்படி பார்க்க முடிந்தது? ஆமா, அது கேள்விக்கு பதில். நீர் போகலாம். யுவர் ஆனர், மாணிக்கவும் நஞ்சுண்டனும் பொய் சாட்சிகள் என்பது புரிந்துவிட்டது. உண்மையான சாட்சி யார் தெரியுமா? நான் தான். யுவர் ஆனர், இந்த சம்பவம் நடந்த அன்று எங்கள் நிலங்களை பார்வையிட நான் காட்டூர் கிராமத்துக்கு சென்றேன். அப்போது வழியில் வந்து கொண்டிருந்த சிவசாமியை முனியாண்டி வழிமறித்து வலிய தாக்குவதை பார்த்தேன். சிவசாமி அடித்தாளாமல் ஓடி வந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் வேண்டினார். அடிக்க வேண்டாம் என்று நான் முனியாண்டியிடம் சொன்னேன். அவர் என்னை பிடித்து தள்ளினார். மேலும் சிவசாமியை முனியாண்டி அடிப்பதை பார்த்து மீண்டும் தடுக்கப் போனேன். ஆனால் முனியாண்டி என் கன்னத்தில் ஓங்கி குத்திவிட்டார். எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டதால் நானும் முனியாண்டியை தாக்கும்படி நேரிட்டது. என் குத்துக்களால் கீழே விழுந்த முனியாண்டி எழுந்து எங்களை பார்த்து கருவிக்கொண்டு அங்கிருந்து போய்விட்டார். இதுதான் நடந்த உண்மை. நீங்கள் போகலாம். சிவசாமி நிரபராதி. ஆகவே அவரை விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கை கவனித்த வகையில் முனியாண்டி சிவசாமியை அடித்ததோடு அவர் மீது பொய் வழக்கம் போட்டிருக்கிறார். ஆகவே சிவசாமி நிரபராதி என்று முடிவு செய்து நான் அவரை விடுதலை செய்கிறேன். ஐயா ஐயா, நல்ல நேரத்துல வந்து என் மானத்தை காப்பாற்றுவீங்க. ஐயோ, நான் என்ன உங்களுக்கு கைமாறு செய்யறதுன்னே புரியல. ப்ளீஸ் பேசாம கேஸ்ல வந்து வாதாடி சாட்சியா வேற சொல்லி அப்பா என்ன காப்பாற்றுவீங்களே. இந்த தேவர்கள் போற்றும் முருகர் தான் உங்களுக்கு நீண்ட ஆயுளும் ஐஸ்வர்யம் கொடுக்கணும். எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டுங்கய்யா நீங்க. இந்த அன்பு எப்போ இருந்தா போங்க. எப்போ இருக்குயா? வணக்கம். ஐயா வணக்கம். வக்கீல் ஐயா, இந்த பணத்தை வாங்குங்க. இந்த பணத்தை வாங்குங்க. இந்த கையில வைங்க. இல்ல வாங்குங்க. இருங்க ஐயா. ஐயா, இங்க 2 பேர் வயலுக்கு மத்தியில ஒரு புது வரப்பு இருக்குங்க. அந்த வரப்புக்கு மத்தியில வேலி கட்டி வச்சுக்கிட்டு தனக்கு தான் சொந்தம்னு வம்ப பண்றானுங்க. அதனால கோர்ட்டு மூலியமா நீங்க தான் தீர்த்து வைக்கணும். இந்தாங்க பணம். ஐயா, எலி தொலைக்குதுன்னு சொல்லி அவரு தாங்க அவ்வளவு பெரிய வரப்பை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிட்டாரு.
அதுக்கப்புறம் தான் நான் வேலி கட்டி வச்சுட்டு கோர்ட்டுக்கு போவேன்னு சொன்னேன். டாய், நீ எந்த வக்கீல பார்க்க போறியோ அந்த வக்கீலே நான் மிடக்கிறேன் பாருன்னு சவாரி விட்டு எனக்கு பின்னாடி வந்திருக்காருங்க. உங்க 2 பேருக்கும் ஒரே ஊர் தானா? ஆமாங்க, ஒரே ஊர் தானுங்க. அவரையும் கூட பிறந்த அண்ணன் தாங்க. ஒரே வயத்துல பிறந்த அக்காளியும் தங்கச்சி தான் 2 பேரும் கட்டிக்கிட்டோம். ஐயா பணத்தை வாங்குங்க ஐயா. இந்த பணத்தை வாங்கிக்கங்க. ஐயா, வக்கீலுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அண்ணன் தம்பி 2 பேரும் போட்டி போடுறீங்களே, அது இருக்கட்டும். அந்த வரப்பினுடைய நீள அகலம் என்ன? 55 அடி நீளம், 3 அடி அகலங்க. என்ன விலை மதிப்பு? 200 ரூபாய் மதிப்பு இருக்குங்க. ஐயா, 200 ரூபாய் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்காக 5000 10,000 செலவழிக்க வந்திருக்கீங்களே, இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா எவ்வளவு பெரிய நிலத்தை வாங்கலாம்? இப்படித்தான் காரணா பொறாத காரியத்துக்காக போட்டி போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போறது, ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறது, கடைசியில தன் குடும்பத்தை பிச்சை எடுக்கிறதுக்கு தெருவில் நிறுத்தது. 1000 இருந்தாலும் அண்ணன் தம்பிங்கிற உறவு பாசம் இருந்தா உங்க 2 பேர் வயலுக்கு மத்தியில ஒரு வரப்பு இருக்குமா? இருக்கலாமா? நீங்க சொல்றது நியாயம்தான். ஏதோ பெண்டாட்டி பேச்ச கேட்டதும் கொஞ்சம் சூடு வந்துடுச்சு. நான் இப்பவே போய் வேலையனா வரப்பே எடுத்துடுறேன். அண்ணே, நாம இனிமே ஒற்றுமையா இருப்போம். ஆமா தம்பி, நானும் அப்படித்தான். ஐயா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கலாம். இந்தாங்க, இந்த பணத்தை வாங்கிக்கங்க. இதை கூட வச்சுக்கங்க. ஐயா, எனக்கு பணம் வேணாங்க. நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருப்பேன்னு சொன்னீங்களே, எனக்கு அதுவே போதும். போனது உங்களுக்கு முதல் வேலை வரப்பே எடுக்கிறது. 2வது வேலை எங்க வீட்டு பொம்பளைங்க வாய்க்கு பூட்டு போடுறது. குட். வணக்கங்க. பாத்தீங்களா சின்னவனுடைய அறிவை? அவனை பத்தி என்னென்னமோ சொன்னீங்களே. சரஸ்வதி, கோபால் ஒரு மேதைன்னு எனக்கு இப்ப இல்ல, எப்பவோ தெரியும். அவர் பாத்துட்டாரு, வருங்காலத்துல ஒரு பெரிய ஜட்ஜ் ஆக போறான். சச் பிரில்லியன்ட் பாய். பின்ன எதுக்கு சாப்பிடும் போது அப்படி சொன்னீங்க? அது பார் சாவித்ரி, புத்திசாலிகளை உலகம் தான் புகழணும். அதை கேட்டு பெத்தவங்க பெருமை பண்ணுமே தவிர அவங்களும் சேர்ந்துட்டு புகழப்படாது. அது மட்டும் இல்ல, பிள்ளைகளை எப்பவுமே தட்டிட்டே இருந்தாதான் அவங்க கெட்டு போகாம நல்லபடியா இருப்பாங்க. என்ன சொல்ற? போலீஸ் இன்ஸ்பெக்டர், அதோட பொறுப்புள்ள ஒரு தகப்பனா உங்களுக்கு புரியாதது என்ன இருக்கு? என்ன சொன்ன? அது உலகம் சொல்ல வேண்டிய விஷயம். நீ சொன்ன எப்படி? ஆமா. கண்ணு தெரிஞ்சால்தான் அடியோ அடின்னு மணி அடிச்சேன். நீ நகர்ந்தா தானே புல்லு கட்டையை தூக்கிட்டு ஆட்டுக்குட்டையும் பிடிச்சிட்டு அப்படியே ரதம் மாதிரி அசைஞ்சா. மரியாதையா ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு போயிடு, இல்லைன்னா உன் சட்டையை கிழிச்சு விடுவேன். சைக்கிள் அந்த ஆள் வரதுக்குள்ள பழகிக்கோ. என்னங்க என்னங்க, ஊர்ல இருந்து பிரேமா வந்திருக்கு. பிரேமாவா? எந்த பிரேமா? சரிதா போங்க, நம்ம ஜானகியோட தங்கச்சிங்க காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்குல்ல. ஓ, அந்த பிரேமாவா? எங்க வா? அதோ. குட் ஈவினிங் மாமா. குட் ஈவினிங். எங்கம்மா திடீர் விஷயம்? வித்வுட் இன்ஃபர்மேஷன்? காலேஜ் பெண்கள்லாம் சேர்ந்து வைகை டேமுக்கு போயிட்டு வந்து இங்க லாட்ஜில தங்கி இருக்காங்களா. இவ மட்டும் இங்க வந்திருக்கா. இன்னைக்கே போகணுமா? சார், பிரேமா வந்தது வந்துட்டேன், சின்ன தானையும் பாத்துட்டு போமா. சரியத்த. உன் கூட பிறந்த அண்ணனோட மூத்த மகளை ராமுக்கு கட்டி வச்சது போதாதுன்னு அடுத்த வழிங்க கொண்டாட பாக்குறியா? அதுதான் நடக்காது. என் கூட பிறந்த தங்கச்சியோட பொண்ணு, தாய் தகப்பன் இல்லாத அனாத பொண்ணு, சின்ன பொண்ணுல இருந்து கோபாலை கட்டணும்னு ஆசைப்படுற பொண்ணு, அந்த பொண்ணு வீட்லயே இருக்கும்போது அதுக்கு எங்கேயோ போறிய நீ. அப்படி இல்லைங்க, ஒரே வீட்டுல அக்காலும் தங்கச்சியும் மருமக பெண்களா இருந்துட்டா குடும்பத்துல எந்த குழப்பமும் இல்லாம நாம நிம்மதியா இருக்கலாம். அட பைத்தியமே, இந்த 20 வருஷ சர்வீஸ்ல நான் எத்தனை கேஸ பாத்திருப்பேன். ஏன் அக்காளையும் தங்கச்சியும் கட்டிக்கிட்ட அண்ணனும் தம்பியும் அன்னைக்கு வழக்காடிட்டு வந்தானுங்களே, நீ பாக்கல? மறந்துட்டியா? இதை பார் சரஸ்வதி, தாய் பாசங்கிறத தனி, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியா சொல்லணும்னா புருஷன் பொண்டாட்டி பாசமும் ஒற்றுமையும் தான் கடைசி வரைக்கும் நிக்கும் நிலைக்கும். நீ சொல்ற இந்த அக்கா தங்கச்சி ஒற்றுமையில எனக்கு நம்பிக்கை இல்லை. உனக்கு தெரியாது சரஸ்வதி, தேன் ரோஜா பூலையும் இருக்கு, வேப்பம் பூலையும் இருக்கு. அது போலவே அன்புங்கிறது புன்னகையிலும் இருக்கு, பொங்கி வர கோபத்திலையும் இருக்கு. அப்படிப்பட்ட அன்பு கோபால் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் நான். என்ன அதோ கோபால் தானே? கோபால், என்னப்பா என்னை பத்தி ஏதோ பேச்சு நடக்கிறா போல இருக்கு. உன்னை பத்தி ஒண்ணும் இல்லப்பா, கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இதை பாரு கோபால், நான் சொல்ற பொண்ணை நீ கட்டிக்கிட்டா உன் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அப்படி பாக்குற? நீ ஜெயா தான் கட்டிக்கணும். ஆமா, நான் சொல்லிட்டேன். என்ன சிரிக்கிற? வாட்ஸ் மேட்டர்? கம் ஆன், ஸ்பீக் அவுட். இன்னைக்கு என்ன உடம்புக்கு? பசி பசியம்மா. ஓஹோ, கதிரை தாங்க முடியாம பயிர் தலை சாஞ்சி இருக்கிற இந்த இடத்துல நீ பசியால சாஞ்சிட்டியே. எழுந்துறையா, முடியலையா? சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை, எழுந்துரு. அம்மாடியா, இது என்ன உடம்பா இரும்பா? எழுந்துறையா. இந்த கைய கழுவிக. சீக்கிரம் போடு. சிறுகுடல பெருங்குடல் தேங்குது. கொஞ்சம் வத்த குழம்பு கொண்டாந்துருந்தா எவ்வளவு ருச்சியா இருந்திருக்கும். ஓஹோ, ருசிச்சு சாப்பிடுறாரு போல இருக்கு.
நினைச்சேன் இந்த வேகத்துக்கு விக்கல் வரும் நினைச்சேன். இந்தாயா, இந்த வேகத்துக்கு விக்கல் மட்டுமா வரும், குடல்ல சிக்கல் வரும். இந்தா சாப்பிடு. அப்பா ஒரு வழியா பசி தீர்ந்தது. கொஞ்சம் வெத்தில பாக்குறா. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுத்தா வெத்தலை பாக்கு வேற கேக்குறியே. ஏயா, உன்னை பார்த்த வசதியா இருந்த ஆள் மாதிரி தெரியுதே, உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தது? அந்த வயத்தரத்துல ஏன் பொண்ணு கேக்குறேன். ஓஹோ, ஒரு வக்கீல் நம்பி என் சொத்தெல்லாம் வச்சு கேஸ் நடத்தினேன். அந்த பாவி பையன் என்ன பண்ணான் தெரியுமா? ரொக்கமா பீசு பீசுன்னு வாங்கி சொத்தெல்லாம் பீஸ் பீஸா பண்ணிவிட்டான். இப்போ ஒரு வக்கீலையும் பார்த்தாலும் எனக்கு ஆகாது. யோ யோ யோ, உன் கேஸ் தோத்து போச்சுங்கிறதுக்காக உலகத்துல இருக்கிற வக்கீல் எல்லாம் ஆகாதுங்கறியா? நீ நல்ல வக்கீலா பார்த்து வச்சிருக்கணும். என்கிட்ட சொல்லியிருந்தா 1ஆம் கிளாஸ் வக்கீலா சிபாரஸ் பண்ணிட்டு. அது யார் பொண்ணு 1ஆம் கிளாஸ் வக்கீல்? சொல்லட்டுமா? அவர்தான் கோபால். ஐயா, அந்த உதவாக்கரை நம்பிதான் ஓட்டாண்டியா நிக்கிறேன். நான் ஒரு முட்டா போய் அந்த மடையனை நம்பினேன். ஓஹோ, யோ, தாகம் தீர்ந்ததடி அன்னமே, இப்ப மோகம் பிறக்குது சொன்னமே. ஏங்க ஒரு எதுக்கு அப்படி ஓடியார? பாத்தீங்களா, எவ்வளவு ஒருத்த பத்தியன்னு சொன்னா சோத்தை கொடுத்தே என் கையை பிடிச்சிட்டானே. அப்படியா? எந்த காலி பையன்? என்ன அந்த பாரிய காணாமே. வெற்றி. நான் நினைச்சது வெற்றி அடைஞ்சிட்டது. எனக்கு தான் வெற்றி. உங்களை கண்டுபிடிச்சிட்டே இல்ல ஐயா. தாகம் தீர்ந்ததும் மோகம் பிறந்து விட்டதா? வள்ளி திருமணமா? மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது. வக்கீலையா, ரொம்ப பிரமாதம். ரொம்ப நல்லா இருக்கு உன் யோகியரை. அங்க பஞ்சாயத்து, இங்க காதல் இல்ல. இன்னொருத்தனுக்கு மனைவியாக போற பொண்ணோட கூத்தடிக்கிறதா நீதின்னு உங்க சட்ட புத்தகத்துல சொல்லி இருக்கா? விருப்பமில்லாத ஒரு பெண்ணை வற்புறுத்தி கல்யாணம் செய்ய சொல்றது குற்றம்னு சட்ட புத்தகத்துல சொல்லி இருக்கு. தெரியுமில்ல? ரோஷம் உள்ளவன் இப்படி செய்வான், தெரியுமில்ல? என்னங்க, இப்போ நம்ம கல்யாணம் நடந்தாகணும். இல்லைன்னா மாமா எனக்கு தொலை கொடுத்துக்கிட்டே இருப்பா. இப்போ போய் அப்பா கிட்ட விஷயத்தை சொல்லிடுவோம். அது முறையில வீட்டுல பெரிய இருக்கும்போது நான் வந்து கேட்டா அப்படி இருக்கும். நல்லா இல்லையே. 2 நாள் பொறுத்துக்க. எங்க அப்பாவை நேர்ல வந்து உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்க முடியாது ஏற்பாடு செய்றேன். உண்மையா? இன்னும் சந்தேகம். சரி, இப்போ நான் சொல்றேன். வரேன். அவங்க 2 பேரும் பார்த்துட்ட பார்வையில சந்தேகப்பட்டு நான் பின்னாடியே போய் பார்த்தேன். நான் நினைச்சது சரியா போச்சு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போய் பாரு. பாக்குறேடா, இப்ப போய் பாக்குறேன். அப்படி ஏதாவது இல்ல, கைய கால வெட்டி கையில கொடுத்துருவேன். வா. உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம், நானே வந்துட்டேன். கௌரி, முத்தையன் சொன்னது அத்தனை உண்மைதான். அப்பா, எனக்கு வக்கீல் முன்னையே தெரியும். நான் அவரை தான் கட்டிக்க போறேன். கேட்டியா மச்சான்? முறை மாப்பிளைக்கு முன்னாடி வக்கீலை தான் கட்டிப்பேன்னு சொல்றான். என்ன தைரியம்? பொண்ணை தொட்ட மம்தி வெட்டுவேன். ஓஹோ, அப்பாவும் மகன் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. எங்க அக்காவுக்கு நீ கொடுத்த வாக்கு என்ன ஆகுது? கொடுத்த வாக்குப்படி தாண்டா எப்பவும் நடப்பேன். என் பொண்ணு ஒத்துக்கலைன்னா என்ன செய்ய சொல்றேன்? இருக்கிறது ஒரே பொண்ணு, அதை அழ விட்டு என்ன வேடிக்கை பார்க்க சொல்றியா நீ? அப்ப முடிவுதான் என்ன? முடிவு பேசாம நான் சொல்றத கேட்கணும். அது இஷ்டப்படி அது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உனக்கு டவுன்ல நல்ல பொண்ணை பார்த்து கட்டுறேன். நீ என்ன கட்டுற? என் கல்யாணத்தை முடிச்சுக்க எனக்கு தெரியும். கல்யாணமே முடிச்சுதானே? முடிச்சுக்கோ. பெரிய இடத்து சம்பந்தம் கிடைக்க போகுதுங்கிற சந்தோஷத்துல வீணாயின விரோதம் பண்ணிக்காத. இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். போனா என்ன பயமுறுத்த? நான் பார்க்க பிறந்த பய மீசைய பிச்சு விடுவேன். மச்சான், ஏமா பைத்தியக்கார பிள்ளையா இருக்கிறீ? வக்கீல் விஷயமா ஒரு வார்த்தை என் காதுல போட்டு வச்சிருக்க கூடாது? இல்ல நான் பாத்துக்கிறேன். நான் என்னத்த சொல்றது சரஸ்வதி? உன் புள்ள வந்த உடனே கேளு. ஏன்னா வாழ போறவன் அவன். அவனை கேட்டுட்டு முடிச்சு. அவன் என்னத்த கேட்கறது? உங்க சம்மதம் தான் தேவை. இத பார் சரஸ்வதி, ஜெயா இறந்ததுக்கு அப்புறம் கோபால் கல்யாண விஷயத்துல அவனை கேட்டுக்காம நான் எந்த முடிவுக்கும் வரதுக்கு தயாரா இல்லை. நான் சொன்னா தம்பி மறுக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லதுமா. அவன் சம்மதிச்சிட்டா அப்புறம் என்ன? இந்த மாசத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தத்தை வச்சுக்குவோம். அழகையா, யார் நீ? காட்டூர் சிவசாமின்னு சொல்லுவாங்க. சரி, ஏதாவது விஷயம் இருந்தா பென்ஷன் ஏறிட்டு ஸ்டேஷன் வந்து பாரு. அடிதடி கேஸ் இல்லைங்க, நல்ல விஷயம். அம்மா ஆளு. ஏன் இது என் சம்சாரம்? அது என் மூத்த மருமக. அப்ப முடிச்சிட வேண்டியதுதான். என்ன அது? உங்க பையன் இருக்காங்களே, ஆமா, அவன் கேஸ் தான். புரியும்படி சொல்லியா? என்னங்க பசங்க கேஸ் தான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு தினம் வருது. விஷயத்தை சொல்லி தொலையா. உங்க பையன் நம்ம பொண்ணு
என்ன அது இடம் தெரியாம உலகிட்டு இருக்க? நான் ஒன்னும் வளரலைங்க. என் பொண்ணுதான் உங்க மகன் பேரை சொல்லிக்கிட்டு கோவாளு கோவாளுன்னு வளரிக்கிட்டு இருக்கு. அதனால தான் 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிடலான்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நிறுத்துங்க. என் பிள்ளை அப்படியெல்லாம் தவறான வழியில போகக்கூடியவன் இல்ல. நீங்க சொல்றது பொய். நான் ஏமா பொய் சொல்றேன்? உங்க மகனே கேட்டு பாருங்களேன். அவனை என்ன கேட்கறது? ஏயா என் பொண்ணு உன் பிள்ளைய விரும்புறா, அதனால அவனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம்? டவுன்ல இருக்கிற பையன் வயக்காட்டுக்கு வந்து என் பொண்ணு கிட்ட இப்படி எல்லாம் பேசுறது எவ்வளவு தைரியம்? நான் உங்களை கேட்கறது நியாயமா? அப்படியே இருந்தாலும் ஒரு பொண்ணை வச்சிருக்கிறவங்க வரிய வந்து சம்பந்தம் பேசுறது முறையான்னு கேட்கறேன். முத்தி போன ஒருபாடு முறையாவது கிரையாவது. நாளைக்கு உங்க பையனை என் பொண்ணை எடுத்துன்னு போட்டான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க என்ன கேட்பீங்க? ஏயா பெரிய மனுஷனாச்சே, எங்க காதுல ஒரு ஊத கூடாதா இந்த விஷயத்தை பத்தி அப்படின்னு கேட்பீங்களே. இப்ப நம்ம கவனிக்கல. என்ன குடிமொழி போதா சப்ரி ஜிஸ்தார் இருக்கவே இருக்காரு, முடிச்சு போடுறாரு. என்னது? சரஸ்வதி, இந்த ஆளுகிட்ட எதுக்கு பேச்சு? நமக்கு கோபால் வரட்டும், கேட்டு பாப்போம். அப்படி இந்த ஆளு சொல்றது உண்மையா இருந்து கோபால் அந்த பொண்ணையே விரும்புறான்னா அவன் விரும்புறா கூட நான் சம்மதிக்க மாட்டேன். இந்தங்கய்யா, மரியாதையா நீங்க இந்த எண்ணத்தை விட்டுடுங்க. இல்ல இதனால பெரிய ஆபத்து வந்து நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காம நடக்க விட மாட்டேன். வாங்கய்யா, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உங்க மவனே வந்துட்டாரு, அவரை கேளுங்களேன். என்னப்பா என்னமோ சொல்றாரு? இதுட்ட ஃபேக்ட்? உண்மைதான். சாலை நீ போ, நாங்க பேசுறோம். உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும். அட இனிமே நான் சம்மந்தம் ஆயிட்ட. உட்காரியா. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் சாப்பிடலீங்களா? நல்ல ஆளியா. நான் அதை கேட்கல, இப்ப என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன். அதாவது முதல்ல வந்திருக்கீங்க நம்ம வீட்டுக்கு, ஏதாவது சாப்பிட்டு தானே போகணும். என்னத்துக்குங்க? சாப்பிட்டு போனியா? சிரித்தாலும் போதுமே செவ்வானம் தோன்றுமே, பார்த்தாலும் போதுமே பழச்சாறு ஊருமே. யார் நீங்க? நீ யாரை கல்யாணம் செய்துக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கியோ அவனுடைய தாயார். அடடே, வாங்கம்மா வாங்க, உட்காருங்க. உட்கார்ந்து உன் கூட கதை பேசுறதுக்காக நான் இங்க வரல. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. யாரோட அனுமதியை கேட்டு என் பிள்ளைய சந்திச்ச பழகினே சரசமாடினேன். அவர் என்ன விரும்பினாரு, நான் அவரை விரும்பினேன். இதுல என்னம்மா தவறு? தவறுதான். என் பிள்ளைய மறந்து. அம்மா. ஆமா, நீ அவனை மறந்துதான் ஆகும். என்னம்மா சொல்றீங்க? அவரையா மறக்க சொல்றீங்க? என் இதயத்துல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த அன்பு தெய்வத்தையா மறக்க சொல்றீங்க? இந்த கேள்விக்கெல்லாம் இடமே கிடையாது. கோபாலை கட்டிக்கணுங்கிற உன் எண்ணத்தை எங்க குடும்ப நன்மைக்காக நீ தியாகம் செய்யத்தான் வேணும். அம்மா, என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. நான் அவரை கணவரா அடையணும், அதுதான் என் லட்சியம். சரி, என் பிள்ளைய கட்டிக்கணும்னா பல கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கணும். இப்பவே தயாரா இருக்க. அவரை கல்யாணம் செய்துக்கிறதுக்காக எந்த கஷ்டத்தையும் அனுபவிப்பேன். அவரை கணவர் அடைய போற அந்த சந்தோஷத்துக்கு முன்னாலே இந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு ஒரு தூசி. அம்மா, தூசி. அம்மா, அம்மா. ட்ரியோ 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 ட்ரியோ. கண்ட்ரி ஃப்ரூட் கொஞ்சம் கூட ரோட் சென்ஸ் இல்லாம மாட்டெல்லாம் குறுக்க நிக்க வச்சிருக்கான். ஏய், இங்க வா. ஏய், இந்தாமா. என்ன ஏங்க? என் பேரு வேலை தெரியுமா? இந்த மேன் நீதானே மாட்டுக்கார? ஆமா, நான் தான் மாட்டுக்கார வேலை. என்னமா இப்போ இப்படிதான் மாடெல்லாம் குறுக்க நிக்க வைக்கிறதா? இதோ போதுமா, கொஞ்சம் பொறுத்துங்க. கண்ணு போடாமா? பா 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 பா. போமா. அந்த கத்திரிக்காய். ஒரு மாட்டுக்காரன் அடிச்சுட்டானே. சொன்ன பிச்சு பிச்சாமா? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீ என்ன அடிச்சுட்டே இல்ல. உன்னை எங்க அப்பா சொல்லி என்ன பண்ற பாரு. உங்க அப்பா பெரிய கொக்கு. உனக்கு எப்படி இருக்க வேணுமா? எங்க அப்பா யாரு நினைச்சேன்? சேர்மன் நாகலிங்கம். ஜாகிரதை. எல்லாம் ஆம்பளை போட்ட உடனே ஆம்பளை நினைச்சுக்கிறது. இந்த பணங்காட்டு நரி உன் சலசலப்பு கெஞ்சாதுமா. ஏப்பா வேலை, சேர்மன் மகளை போய் அடிச்சு விட்டிய. அவன் பயிர்வாளத்துக்கு கல்யாண கொலகாரனாச்சே. கொலகாரனா? யார பாத்துறா கொலகாரன்னு சொல்ற? உன்னதாட நாகலிங்கம், நீதான் கொலகாரன். இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்த என் மகளை ஆசை காட்டி மோசம் பண்ணி கெடுத்துட்டியாடா பாவி.
மானத்தை இழந்த என் மகன் கைவிட வேண்டான்னு உன்கிட்ட கதறல போது அவளை மாடியில இருந்து தள்ளி கொண்டுட்டியே, அது கொலை இல்லையா? ஏண்டாடே கதைய அடக்கிற? யாருகிட்டயோ உன் மக மானத்தை வித்துட்டு தற்கொலை பண்ணிட்டு செத்தா அதுக்கு நானா பொறுப்பாளி? நாகரிகம் பணக்காரங்க கிட்ட காசை பறிக்கிறதுக்காக பிச்சைக்காரங்க இப்படித்தான் கற்ப கெடுத்தான்னு கதை அடப்பாங்க. அந்த புத்தியை என்கிட்டே கட்டியா? பணம் இல்லன்னு கேடு தர, அதுக்காக செத்து போற பெண்ணுடைய மானத்தின் பேர்ல ஏன் பணத்தை கேட்கிற? வெக்கமல்ல? ஏண்டா கத்துற? என் வீட்டுல வேலைக்காரியா இருந்தவர் செத்து போனாலேங்கிற அனுதாபத்துக்காக அவளை அடக்கம் செய்யறதுக்கு இந்த பணத்தை தர்றேன். ஆபத்தை செஞ்சுட்டு பணத்தால அதை மூடி மறைக்கலாம்னு நினைக்கிறியா? நாகரிகம் எலும்ப காட்டி நாயை ஏமாத்தலாம், பணத்தால இந்த ஏழையை ஏமாத்த முடியாதுடா. என் மகளுக்கு பதிலா அவன் உயிரை வாங்காம விட மாட்டான்டா. என்னடா அந்த கருத பேசிக்கிட்டே இருக்கிற? நீங்களா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறீங்க? தண்ட சொத்து நாய்களா? தம்பி, இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்த என் மகளை அந்த பாவிக்கு எடுத்து கொலை பண்ணிட்டான் தம்பி. மலையா? ஆமாம் தம்பி, என் பொண்ணு சாகும் போது எல்லாம் விவரமா சொன்னான். அதுக்கு நியாயம் கேட்க வந்தோம்ப்பா, நியாயம் கேட்க வந்தேன். நியாயமா? இங்கயா மிலிட்டரி ஹோட்டல்ல வந்து இட்லி சாம்பார் கேக்குறீங்களே? எங்க அம்மா செத்ததோட இந்த வீட்டுல நியாயமா செத்துருச்சு. இந்தாங்க இதை வச்சுக்கங்க. பரவாயில்ல, உங்க பெண்ணோட ஈமச்சடங்கு நடத்துங்க. ஏழை அழுத கண்ணீரை எங்க அப்பா வெறும் தண்ணீர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது அவரையே எரிக்க போற பெட்ரோல்னு போக போகதான் புரிஞ்சுக்குவாரு. வாங்க. என் பணத்தை எடுத்து என்ன அடிக்க வந்தவனுக்கே தானம் கொடுக்குறியா? அப்பா, பாம்போட விஷத்தை எடுத்து மருந்தா மாத்துறது இல்ல, அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற விஷத்தை எடுத்து ஏழைங்களுக்கு கொடுத்து அதை மருந்தா மாத்துறேன். டேய் சுந்தரம், நீ அளவுக்கு மீறி பேசல. இல்லப்பா, அம்மாவோட கட்டளையை நிறைவேற்றுறேன். என் அம்மா உன் ஒய்ஃப் சாகும்போது என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, டேய் சுந்தரம், உங்க அப்பாவுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கடா, அவருக்கு நல்ல புத்தி வந்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். அப்பா, சேர்மன் பேர் வாங்கிட்டீங்க, ஜென்டில்மேன் பேர் வாங்கவே மாட்டீங்களா? சுந்தரம், முறைக்காத. அநியாயமா ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டியே, அக்கிரமம் இல்ல அது? உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அதை நினைவு வச்சுக்க. என்னமா அது? என்ன நடந்தது? ஏன் அடற? ஏன் அழறேன்னு சொல்லிட்டாவது அழ. சொல்லுமா. புரிய சாமியோட பொண்ணு வந்தா பேரு என்ன பிரயோஜனம்? ஆற்றல் ஒரு மாட்டுக்காரன் என்ன இன்னைக்கு ஆடி ஆடின்னு அடிச்சுட்டோம். கரெக்ட். இனிமே பெரிய மனுஷன் வீட்டு பொண்ணுங்கெல்லாம் உருப்படணும்னா மாட்டுக்காரெல்லாம் மனசு வச்சாதான் நடக்கும். மூடாவாயா? யாருமா அந்த மாட்டுக்காரன்? அவன் பேரு வேலனாப்பா. நான் கார் ஓட்டிட்டு போகும்போது மாடெல்லாம் குறுக்க கொண்டு நிக்க வச்சான். ஏப்பா, இது உனக்கே நியாயமா அப்படின்னு நான் கேட்டேன்ப்பா. அதுக்காக என்ன போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டான்ப்பா. பாத்தியாப்பா, நீ செஞ்ச பாவத்துக்கு உன் மகளுக்கு தண்டனை கிடைச்சிருக்குது. ஆண்டவன் பனிஷ்மெண்ட் ஒரு மாட்டுக்கார மூலமா தீர்த்துக்கிட்டான். ஓ காட், யூ ஆர் ரியலி வெரி கிரேட். சும்மா கிறுக்கு போயிட இல்லையா? என்ன முதலாளி, மாட்டுக்கார வேலை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை தீர்த்து கட்டிடு. சரி முதலாளி. ரகு, அம்மா, ஏன்பா படிச்சு பட்டம் வாங்கியாச்சே, இன்னுமா படிச்சுக்கிட்டே இருக்கணும்? அம்மா, இந்த காலத்துல பட்டம் வாங்கின பிறகுதாமா ஏராளமா படிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? வக்கீல் சட்டநாதன் கிட்ட போறியே, அவர்கிட்ட சொல்லு உன் திறமையெல்லாம். அம்மா, நான் பெரிய வக்கீல்னு அந்த பெரிய வக்கீலே சொல்லிபடி செய்யறேன், போதுமா? அது மட்டும் இல்லப்பா, நீ எல்லார்கிட்டயும் நல்லபடியா நடக்கிறதாவும் அவர் சொல்லணும். அப்புறம் வேளா வேலைக்கு சாப்பிடணும், காலாகாலத்துல தூங்கணும். ஏன் தெரியுமா? உன் அறிவுதான் ஊருக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம். புரியுதா? அம்மா, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். எப்பவும் என்ன நினைச்சே கவலைப்பட்டு உடம்பு கெடுத்தக்கூடாது. ஏன்னா பணத்தையும் புகழையும் சம்பாதிக்கலாம், பெத்த தாயை சம்பாதிக்கவே முடியாது. ஆமா, ஏமா அந்த சட்டநாதர் என்ன பார்த்ததே இல்லையே, என்ன எப்படி அடையாளம் தெரிஞ்சுப்பாரு? நீ இப்படி கேப்பேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் 4 நாளைக்கு முன்னாலேயே உன் போட்டோவை அவருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். ஓஹோ, இப்ப நீ போய் பாரு, உனக்கு எப்படி வரவேற்பு கிடைக்க போகுதுன்னு. இதான் நான் சொன்ன வக்கீல் வீடு. எங்க அப்பனை சரியானபடி மாட்டி வைக்கிறதுக்கு இதான் நல்ல சந்தர்ப்பம். உன்னதான் நம்பி இருக்கேன். உள்ள போய் விஷயத்தை புட்டு புட்டு வைக்கிறோம் பாருங்க. போ. பாப்பா வந்து அவர் இல்ல, அவர் வந்திருக்காருப்பா. அவரா? அவர்தான்ப்பா. யார் அவரு? அவரேவா? அன்னபூர்ணி, அன்னபூர்ணி, என்னங்க? வாங்க வாங்க. வரது
காலை முன்னால எடுத்து வச்சு வாங்க. ஆமா. என்ன மாப்பிள்ள, பிரயாணம் எல்லாம் சௌக்கியமா இருந்ததா? என்ன பின்னால பாக்குறீங்க? உங்களத்தான் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டேன். மாப்பிள்ளை அது இப்ப மாப்பிள்ளை இல்ல, இனிமே மாப்பிள்ளை தான். சும்மா வளவளன்னு பேசாம மாப்பிள்ளைய உட்கார சொல்லுங்க. ஓ மாப்பிள்ளை உட்கார். சும்மா உட்கார். நீங்களா காப்பாற்றணும். காப்பாற்ற சொல்லுங்க. சரி சரி. அன்னபூரணி, அடக்கத்தை பாத்தியா? ஆமாங்க, பெரியவங்க கிட்ட என்ன மதிப்பு என்ன மரியாதை. சார் என்ன கவனிங்க சார். எந்திரிங்க மாப்பிள்ளை, எந்திரிங்க மாப்பிள்ளை. எனக்கு ஒரு கேஸ், சின்ன கேஸ் தான். இனிமே சின்ன கேஸே கிடையாது, பெரிய கேஸா இருந்தாலும் உங்ககிட்ட தான் ஒப்படைக்க போறேன். என்னங்க நீங்க வந்த உடனே கேசா? நான் வந்ததே கேஸ் கேட்டேன். மாப்பிள்ளைக்கு தொழில என்ன அக்கறை பாத்தியா? என்னங்க திரும்ப திரும்ப மாப்பிள்ளை மாப்பிள்ளைங்க? நீங்க எதுவும் பேசக்கூடாது, எல்லாம் எனக்கு தெரியும். வந்த கலப்பு தீர வயிறார சாப்பிட்டு என்னங்க மாப்பிள்ளை பொட்டி படைக்க ஒண்ணு எடுத்துட்டு வரல போல இருக்கே. ஆமா. ஏன் மாப்பிள்ளை துணிமணி ஒண்ணு கொண்டு வரல? அதெல்லாம் நெருப்புல எரிஞ்சு போச்சுங்க. அன்னபூரணி, இந்த காலத்துல ரயில் பிரயாணத்துல ஆள் தப்புறதே கஷ்டம். சரி விடு, மாப்பிளைக்கு ரெடிமேட் துணி எல்லாம் வாங்கி அனுப்புறேன், கவனிச்சுக்கோ. பேசாதீங்க பேசாதீங்க, இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க, வெக்கப்படாதீங்க. நான் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பட்டுமா? வணக்கங்க. வணக்கம், வாங்க வாங்க. என்ன இப்படி அலங்கோலமா வந்திருக்கீங்க? ஆமா, உங்களுக்கு அந்த நாகலிங்கத்துக்கு ஏதாவது தகராறா? ஏன், என்ன நடந்தது? உங்க பேரை சொன்னேன், அவ்வளவுதான். நாகலிங்கத்தோட வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஆளை வச்சு அடிச்சு நோய்க்கிட்டாங்க. அடிச்சுட்டாங்களா? என்னது, நம்ம மாப்பிள்ளை அடிச்சுட்டாங்களா? என்னங்க முதல்ல அந்த நாகலிங்கத்து பேர்ல ஒரு கேஸ் போடுங்க. அதான் நானும் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? கேஸ் போடணும்னா சாட்சி வேணுமே. ஆமா, சாட்சி சாட்சி சாட்சி. சாட்சி இல்லாம உங்களால கேஸ் நடத்த முடியாதா? அப்போ நல்ல வக்கீலா பார்த்து இந்த கேஸ கொடுங்க. ஏன் தம்பி, நீங்களும் வக்கீல் தானே, நீங்களும் இந்த கேஸ் நடத்துங்க, நானே சாட்சி சொல்றேன். இங்க சொல்லுவா, கோர்ட்ல சொல்லணுமே. ஆமா சொல்லணுமே. ஏன் தம்பி முடியாதா? ஏன் முடியாது? முடியும். மாப்பிள்ள, நல்ல மாப்பிள்ள. இந்த ஆளு நினைச்சுதான் என்ன மாப்பிள்ளைங்கிறாங்களா? மாப்பிள்ள உட்காருங்க. அடி பலமா வந்திருக்கு போல இருக்க. ஐயோ, முதல்ல வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கணுங்க. அதான் வேணாங்க. நீங்க சும்மா இருங்க தம்பி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சரிதா சரிதா? மாப்பிள்ள, மேல உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஏன் ரூமா? உங்க ரூம். ஆமா போங்க. என்ன அது, ரூமுக்கு போங்கன்னா என்ன ஏது எங்கன்றாரு? தலையில அடிபட்டதுல மூளைகளை குழம்பி போச்சா? கும்பிடுங்க. ஆழ்பாணி என்ன போலவே இருக்கே. வேலைங்க, மாட்டுக்கார வேலை. மாட்டுக்காரனா இங்க எப்படி வந்த? அதை ஏன் சாப்பிட்டு கேட்குறீங்க? ஒரு வழக்கு சம்பந்தமா இந்த வக்கீல் ஐயாவை பார்க்க வந்தேன். அந்த ஐயாவும் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு பழைய நிறைய சோத்தையும் போட்டு சுகமா படுத்து தூங்கி இந்த அவையும் கொடுத்துட்டாங்க. நான் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ண, உண்மை எனக்கு பேசவே விடலையே. அவங்க ஏன் என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாங்கன்னு இப்பதான் சார் எனக்கு புரியுது. சார், வக்கீல் மகளை கட்டிக்க போற மாப்பிள்ளை நீங்க தானே? வக்கீல் மகளா? ஆமாங்க, பேர் லலிதா. என்ன அழகு போங்க. அது என்ன நீங்க நினைச்சுக்கிட்டு போங்க சார். வெக்கமா சார், சும்மா சொல்லப்பா. என்னமோ சொல்லு. ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ணு சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ணு சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா. நோ டவுட், எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. லலிதா ஒன்னத்தான் காதலிக்கிறான். ஐயோ, அதெல்லாம் பாவங்க. நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமாதான் சார். வேடா இல்லு, நான் லலிதாவை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தோட இங்க வரல. நம்ம சட்டநாத பெரிய வக்கீலாச்சா, அவர்கிட்ட ஜூனியரா வேலை செய்யறதுக்காக வந்தேன். ஆமா, இந்த பால் வேற தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு உங்ககிட்ட மனசை பறி கொடுத்துட்டா. அவ உன்னை கல்யாணம் செய்து கொள்றதான் நியாயம். அது எவ்வளவு படிச்சிருக்கு? நான் படிச்சானவன் சார். உங்ககிட்ட படிப்பு இல்லைனாலும் பண்பு இருக்கு, நேர்மை இருக்கு. அது போதாது. வேலா, நான் சொல்றதை கேளு. நீ எங்கேயும் போகக்கூடாது. இனிமே என் கூடயே தான் இருக்கணும். அதப்படி சார், நம்ம ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல அவங்க கண்ணில் பட்டுட்டா ஆபத்து இல்ல. கண்ணில் படாம கரெக்டா நடந்துக்குவோம். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன சார் அது? இது வரைக்கும் நீ தான் அவங்க கிட்ட பழகிருக்க. அவங்க என்ன கேட்பாங்கிறது உனக்கு தான் தெரியும் இல்லையா? அதனால என் ட்ரெஸ் நீ போட்டுக்கிட்டு கட்டிலுக்கு மேல படுத்துக்க, உன் ட்ரெஸ் நான் போட்டுக்கிட்டு கட்டிலுக்கு அடியில படுத்துக்கிறேன்.
சீக்கிரமா கையாக்க சொல்றேன். எட்ட பிள்ளைய பெத்தவன் ராமன் நினைச்சுக்கிட்டு லட்சுமணனை போட்டு அடிச்சான். அந்த கதையா இருக்கு. மாப்பிள இத சொன்ன உடனே எனக்கு ஒரு கேஸ் ஞாபகம் வருது. கேட்டா ஆள் மாறாட்ட கேஸ் என்னது வந்திருக்கு. ஒருத்தன் இன்னொருத்தன் மாதிரி வேஷம் போட்டு ஏமாத்தி விட்டான். இந்த கேஸ எந்த செக்ஷன்ல போடுறது? இதுக்கு நானே பதில் சொல்லணுமா? அவருக்கு உடம்பு சரியில்லை. என்னப்பா இப்ப போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? கேட்டா என்ன? இதமா பிரமாதப்படுத்துங்களே. 420 செக்ஷன் படி கேஸ் போட வேண்டியதானே? வெரி குட். இது மாப்பிள. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க தான் கேட்க போறீங்களா? நம்ம வெள்ளை பசு ரொம்ப இழைச்சு போச்சு. அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது இந்த மஞ்சள் கலர் இருக்க அதை வெத்தையோட வச்சு மாவு போல அப்படி அரைச்சி அரைப்படி தண்ணியில கரைச்சி கால்படி தண்ணியா சுண்ட காய்ச்சி அந்த கஷாயத்தை குடிச்சா மாடு மாடா இழைச்ச பசு 7 நாள்ல பெருக்கும் பாகம் படிப்படியா கிடைக்கும். இவரு இல்ல மாப்பிள்ள மாட்டை பத்தியும் சொல்றாரு, கோட்டை பத்தியும் சொல்றாரு. ஐயோ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மாப்பிள இல்லங்கப்பா, இங்க என்ன வைத்தியம் பார்க்க வந்தோமா கேள்வி கேட்க வந்தோமா? எப்படி சமாளிக்க மத்தியா? இப்படியே திறந்தோம் எல்லாம் ஓகே. உனக்கு மாட்டை பத்தி தெரியும், எனக்கு கோட்டை பத்தி தெரியும். பாத்துக்கலாம். என்னங்க? ஆமா, நானும் பாக்குறேன். நீங்க வந்ததுல இருந்து மாட்டு வேலையை கவனிக்கிறீங்களே தவிர கோட்டு வேலையை கவனிக்கவே மாட்டேன்றீங்களே. வாங்க வாங்க ஆபீஸுக்கு. இன்னும் பால் கட்டலீங்களே. மாடு வெயிட் பண்ணோம், கட்சிக்காரங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் வந்திருக்கு, அதை கொஞ்சம் நல்லா பார்த்து 4 பாயிண்ட சொல்லுங்க. இது வேற என்னத்துக்கு? வாங்க வாங்க. தம்பி, என்னம்மா? அந்த கண்ணம்மா கால ஒதுக்குது. அப்போ இந்த இரும்பு சாவி இருந்தா கொடுங்க. அதுல தம்பி, நம்ம செவல பசு கண்ணம்மா சொல்றேன். நேத்து நீங்க பக்கத்துல வந்து நின்ன உடனே எப்படா சாந்தமா நின்னுச்சு. இப்ப என்னடா சீருது? சீருதா? அப்ப பக்கத்தா உதைக்குமே. உங்களுக்கு தான் பழக்கமாச்சே. இன்னும் உதவாங்கியா? இல்ல தம்பி, மாட்டுக்கிட்ட உங்களுக்கு பழக்கமாச்சேன்னு சொன்னேன். ஆமா. வாங்க தம்பி வாங்க. மாட்டுக்கிட்ட எனக்கு பழக்கமா? தம்பி வாங்க. வந்துட்டேன். மாப்பிள, இந்த கேஸ் எல்லாம் பாருங்க, நான் பூஜை பண்ணிட்டு வரேன். உட்காருங்க. இவர் நம்ம சின்ன வைக்கல. உங்க விஷயத்தையெல்லாம் சொல்லுங்க. உட்காருங்க 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 மாப்பிள. உட்கார்ந்து எல்லாத்தையும் பாருங்க. உங்க கைராசி நேத்துக்கு அரைப்படி கூடவே கறந்தது. போங்க. கைராசியா? ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கைராசி வேலை காலம் இருக்கு இல்லையா? அப்படி சொல்லாதீங்க. உங்க கைராசி என்னைக்குமே குறையாது. என்னமா கொடுக்க போகுது பாருங்களேன். போங்க. போறேன். என்ன கொடுக்க போதோ? என்னங்க, நம்ம கேஸ கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? உங்க கேஸ் எங்க இருக்கு? எனக்கு தெரியாதா? என்னங்க இது இடம் ஆக்குறீங்க? என்னங்க பெரிய வக்கீல் சொன்ன பிரகாரம் சாட்சியை கூப்பிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் விசாரிக்கிறீங்களா? வணக்கம். என்ன அன்பா பேசுறேன். ஆமா, வீட்டுல தான் தைக்குமா? சௌரியமா இருக்காங்க. மழை நீர் மழை நல்லா பெய்யுங்க. மாடு கண்ணெல்லாம் எப்படி இருக்கு? சுகமா இருக்குது. என்னங்க ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு என் பையில கொஞ்சம் பாருங்க சார். பாக்குறேங்க. என்னங்க இந்த தலைவரா பாக்குறீங்க? கேட்டா தலைவரா தான் இருக்கு. வாயா. அது எதுக்கேட்டேன்? ஏய், மாட்டுக்காரன் இங்கிலீஷ் பேசுறாரு. ஆமா, நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்களே? ஜெர்மன்ல பேசணுமா? ஏமா, ஒரு அட்வொகேட் இங்கிலீஷ்ல பேசுறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? 4 எழுத்து படிச்சுட்டா போதும், 4 குணங்களையுமே மறக்கிறீங்களே. ஏமா, நீங்க இப்படி செய்யறது பெண் வர்க்கத்துக்கே அவமானம்னு உங்களுக்கு தெரியலையா? ஐம் சோ சாரி சார், நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆமா, செய்யறதை செய்துட்டு சோ சாரி வருத்தப்படுறேன்னு சொன்னா போதுமா? இல்ல சார், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க மன்னிப்பு கேட்கறதுக்காக நான் சொல்லல. இதெல்லாம் தவறு. வழியில போய் ஒருத்தன் அவமானப்படுத்துறது நியாயம் இல்லைன்னு சொன்ன அவ்வளவுதான். அப்படி நான் போயிட்டுறேன் சார். சார், நாளைக்கு என்ன சந்திக்கணுமே? சந்திக்கதா? எதுக்கு? என்ன சார் இது? நீங்க ஒரு வக்கீல், நான் உங்க கட்சிக்காரி. இது புரியலையா? அதாவது நாளைக்கு வரேன்னு சொல்றீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்.
வெளிய வாங்க. என்னது வாங்க சொல்றேன். என்னது நீங்க யாரு? வக்கீல் தானே? கோட்டை மாட்டிக்கிட்டு கோர்ட்ல கம்பீரமா நின்னு Your Honor, I have proved beyond doubt that this is a fabricated case forced upon my client who is an innocent man and should be acquitted. அப்படி இப்படின்னு பிரமாதமா பேசி மேலே தட்டி வாதாட வேண்டாமா? அதை விட்டுட்டு மாட்டை குடிப்பாட்டுறதும் பருத்தி கொட்டை அரைக்கிறதும் சீ 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 சீ. இது நியாயமா? இது உங்களுக்கே கேவலமா தெரியல? ஏன் லலிதா, நான் மாட்டை கவனிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நிஜமாவே சொல்றேன், சுத்தமா பிடிக்கல. ஏன் லலிதா, உண்மையிலேயே நான் ஒரு மாட்டுக்காரனா இருந்தா? ஐயோ ஐயோ, இந்த மாதிரி கற்பனை என்ன உங்களுக்கு ஏன் வருது? மாட்டுக்கொட்டையில வேலை செய்யறது நீங்க என்னமோ பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துல ஒண்ணுக்கும் உதவாதவனத்தான் மாடு மேய்க்க போடான்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழியை மறந்துட்டீங்களா? கேட்டு தானே மறக்கிறது. என்னங்க, ஏன் ஏன் கண் கலங்கி இருக்கு? ஒண்ணும் இல்ல, ஏதோ தூசு பற்றும் போது. நான் எடுத்துறேன். வேண்டாம் வேண்டாம், இதை நானே தான் எடுத்துக்கணும். லலிதா, இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்ல. இதோ வரேம்மா. மிஸ்டர் ரகு, நீங்க வக்கீல் வேலைக்கு படிச்சிருந்தோம் மாட்டுக்கார மாதிரி என்னமா நடிச்சீங்க? நடிப்பா? ஓ ஆமா ஆமா, நாடகமே உலகம். நாளை நடப்பதை யார் அறிவார்? அப்படின்னா உங்க நாடகத்துல நீங்க தான் கதாநாயகன், நான் தான் கதாநாயகன். அண்ணே, மிஸ்டர் ரகு, இவர்தான் எங்க அண்ணன். அப்படியா? வாங்க வாங்க வாங்க. அது வீட்டம் உனக்கு கோட்டு போட்டு விட்டுதே நானு. எங்க வீட்டுல வந்து விளையாட ஆரம்பிச்சியா? ஏயா, நீ எனக்கு கோட்டு போட்டு விட்டியா? ஏமா, உங்க அண்ணன் என்ன லூசா? ஏய்யா, மாடு ஓட்டிக்கிட்டு இருந்தா நீ? இல்லங்க, இவர் வக்கீல். உனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த ஆளு குடிமையை வெட்டினே நான் தான். ஏய்யா, மாட்டுக்கார வைக்கல நீ? ரெண்டும் தான். பிராடே புடுங்குறான், டூப்பு பிராடே புடுங்குறான். பேசுறேன், ஒன்சம் பேர் உள்ள தருவேன், ஜாக்கிரதை. என்ன நமக்கு ஒண்ணுமே புரியாம பேசுறான். வக்கீல தான் இருப்பான் போல இருக்கு. உனக்கு தான் எதுவுமே புரியல. அவருக்கு மாடு ஓட்டுறது ஒரு ஹாபி. இருக்கட்டும், நீ யாரை கேட்டு லவ் பண்ண? நான் இவரை கேட்டது. அவர் கேட்டா போறமா, என்ன கேட்க வேண்டாமா? அம்மா, சீக்கிரம் கேளுமா, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அண்ணே, நான் இவரை காதலிக்கிறேன். ஏய்யா, நீங்க யாரை கேட்டு லவ் பண்ணீங்க? நானா? முதல்ல என்ன லவ் பண்ணிட்டு தான் அப்புறம் என் தங்கையை லவ் பண்ண என்ன முடியும். சொல்றேன்? முதல்ல என்ன கேட்டு தான் அப்புறம் என் தங்கையை லவ் பண்ண முடியும். ஓகேங்க, இப்ப நான் கேட்கறேன். உங்க தங்கச்சியை நான் மனப்பூர்வமா லவ் பண்றேன், என்ன சொல்றீங்க? Alright, I bless you both. Thank you. வாங்க வாங்க. முதல்ல எங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்கணும், அப்புறம் தான் பேச்சு கீச்சு எல்லாம். நீ வீட்டுக்கு வா, நீ வராத. என்ன பாட்டெல்லாம் கிளம்புது? சந்தோஷத்துல பாடுறோம், பாடக்கூடாதா? எங்க இருந்து வர்ற? எங்க இருந்து வர்ற? வக்கீல் வீட்டுக்கு போய் செமமான விஷயம், பொண்ணுக்கு கல்யாணத்தை பேசி முடிச்சுட்டா. அத நடக்க விட மாட்டேன். கடைசி முறையா கேக்குறேன், உன் பொண்ணு எனக்கு கட்டி வைக்க போறியா இல்லையா? பெரிய மனுஷன்.
வாடா, ஜெயில இருந்து எப்ப வந்த? போகும்போது வேட்டியோட போன, வரும்போது கொலாவோட வர எவனோட சேர்ந்துட்டியா? ஊரு உருப்பிட்ட மாதிரி தான். வீணா அழிஞ்சு போயிடாது. பேசாம உன் பொண்ணு கௌரிய உன் மச்சானுக்கே கட்டி வைக்கணும். இல்ல அவன் என்ன இல்ல? என்னடா இல்ல? அவனுக்கு கட்டி வை. நீ சொந்தமாடா? இல்லன்னா என்னடா சிவ சாண்டா நினைச்சுக்கிட்டா? டேய், உன்ன ஒரு குத்து, அவன ஒரு குத்து பாக்குறியா? சாண்டா தான் விட்டுறா, சாண்டா தான் விட்டுறா, சாண்டா தான் விட்டு இல்லங்க, இல்லங்க, நான் நிரப்பராதி. நான் கொலை செய்யலைங்க, நான் கொலை செய்யல. கடவுளே, கடவுளே, எனக்கா இந்த சோதனை? அம்மா, அம்மா, ஐயோ. என்னடா குருட மாதிரி நடிக்கிற? நான் குருடன் ஐயா. குருடனா? என்னையே இங்க எழுதிட்டு வந்தீங்க. ரொம்ப நல்லதா போச்சு. என்ன முனியாண்டி இன்னும் தீக்கலையா? இவன் ஒரு குருட்டு கழுதண்ணே. என்னது? அண்ணே, இந்த குருடனால நமக்கு எந்த ஆபத்து வராது. இப்பவே கொண்டு போய் வெளியில தூக்கி போட்டு வந்துடுறேன். முனியாண்டி இல்ல, சிறு துரும்பும் பல்லு குத்த உதவுன்னு சொல்லுவாங்க. கேஸ் முடிகிற வரைக்கும் இவனை இங்க எங்கேயாவது ஒரு அறையில் அடைச்சு வைப்போம். அதுவும் சரிதான். முனியாண்டி, அவசரமா நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஹலோ, கோபால் பேசுறேன். அண்ணனா, என்னண்ணா சமாச்சாரம்? அம்மா, அம்மா, என்ன சொன்னீங்க? அம்மா கொலை செய்தாங்களா? சிவசாமியா? யார் கட்டி விட்டு கதை இது? அப்பதான் பார்த்தாரா? அப்பாவை அரெஸ்ட் பண்ணாரா? அம்மாவை அப்பாவே அரெஸ்ட் பண்ணாரா? அப்பா, என்ன இது அநியாயம்? அம்மா லாக்கப்ல வச்சிருக்கீங்க. என்ன நான் கேட்கிறேன், பேசாம போயிட்டு இருக்கீங்களா? அப்பா, அம்மா கொலை செய்த நீங்க பாத்தீங்களா? நானேதான். நான் தான் அதுக்கு ஐ விட்னஸ். இப்பவே போய் அம்மாவை ஜாமீன்ல வீட்டுக்கு கூட்டியாங்க. கோபால், இல்லங்க, அவர் ஒரு குற்றவாளி, கொலைகாரி. இனி இந்த வீட்டுல அறிவித்து வைக்க கூடாது. கோபால், இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் உனக்கு அப்பனும் இல்ல, சரஸ்வதிக்கு புருஷனும் இல்ல. இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் மனைவி செய்தாலும் சரி, மகன் செய்தாலும் சரி, குற்றம் குற்றம் தான். அப்பா பேசாரு. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? பேச வேண்டிய இடத்துல நான் பேசிக்கிறேன். அப்படியா? ஏன் சார், பொண்ணு இப்ப எங்க இருக்கு? ஆஸ்பத்திரியில பிரேத பரிசோதனை நடந்தது. அப்பா, கௌரி, எங்க அப்பாவை கொன்னு என்னை அனாதையாக்கணும்னு உங்க அம்மா எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தாங்க. கௌரி, நான் உங்களை விரும்பினது குற்றம் என்ன? அந்த குற்றத்துக்காக என்னைத்தான் தண்டிக்கணும். அதை விட்டுட்டு ஒண்ணும் தெரியாத எங்க அப்பாவை கொலை செஞ்சதுனால உங்க அம்மாவுக்கு என்ன லாபம் வந்துடுச்சு? யாரோ ஒன்னு தூண்டி விட்டுருக்காங்க. கௌரி, இதோ பார், பிரிஞ்சு சேர்ந்திருக்கோம். மறுபடியும் நமக்குள்ள ஒரு பிளவு வேண்டாம். போதும். கொலைகார குடும்பத்துல பிறந்த உங்களோட எனக்கு என்ன பேச்சு? உங்க சகவாசமே எனக்கு வேண்டாம். கௌரி, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராது. என்ன நம்பு. எங்க அம்மா இந்த காரியத்தை செய்திருக்கவே முடியாது. அவங்கள பத்தி உனக்கு சரியா தெரியாது கௌரி. எனக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட கொலைபாதகம் செய்த உங்க அம்மா ஒரு பெண் இல்ல, ராட்சசி. மூடுவாய், அவசரக்காரி. எங்க அம்மா நிரபராதிங்கிறத நிரூபிச்சு ராட்சசின்னு சொன்ன உடனே எங்க அம்மா கால விழுந்து கும்பிடுபடி செய்யல. என் பேர் கோபால் இல்ல. அதோட இந்த கேஸ் முடிகிற வரையும் உன் முகத்திலே வெடிக்கிறது இல்ல. போ. என்னங்க, ஏன் இப்படி கண்ணீர் விடுறீங்க? ஜானி, கோர்ட்ல இருந்து வந்த ஆர்டர் என் மூளையை குழப்பிடுச்சு. அம்மாவுக்கு எதிராக வாதாடி இந்த கேஸ நான் எப்படி நடத்துவேன், எப்படி நடத்துவேன்? அந்த விஷயமா தான் நானும் பேச வந்தேன். இந்த பாருங்க, பெத்த தாய்க்கு எதிரா வாதாடி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த பிள்ளைங்கிற கெட்ட பெயர் உங்களுக்கு வேண்டாம். பேசாம பதவியை ராஜினாமா செய்துட்டு உங்க அம்மாவை விடுதலை செய்ய பாருங்க. விடுதலை? ஆமா, நான் அதைத்தான் செய்யணும். ராமு, என்ன இது? ராஜினாமா லெட்டர். தெரியுது. ஏன் இந்த முடிவு? அப்பா, அம்மாவுக்கு எதிரா என்னால வாதாட முடியாது. அப்படின்னா உங்க அம்மாவுக்கு எதிராக இதுவரை நீ வாதாடினதே கிடையாதா? குடும்பத்துல 1000 பேசி இருக்கிறேன். கோர்ட்டுதான்ப்பா. கோர்ட் வேற, குடும்பம் வேறப்பா. சீ, சீ, சீ. நீ இப்படி பாசத்துக்கு பண்ணிற ஒரு ராமு, சிவசாமியை கொலை செஞ்சது கண்ணால பார்த்தவன் நான். அவளை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சது நான் தான். இந்த நிலைமையில நீ ராஜினாமா பண்ண எல்லாரும் என்னதானே தவறா நினைப்பாங்க. அப்பம் பிள்ளை எல்லாருமே பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அதுக்காக சட்டத்தையே மீறுவாங்க. ஏன்? நீதிக்கு பின் பாசம், நீதிக்கு பின் பாசம் ராமு. எனக்கு உணர்ச்சி உண்டாயிருச்சு. இனி பந்த பாசத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நீதி இயந்திரமான இயங்குதை. நீதிக்கு பின் பாசம்ங்கிறத நிலைநாட்டி காட்டுறேன். கடிதத்தை புரிங்கப்பா, புரிங்கப்பா கடிதத்தை. சேவாஷ் ராமு, சேவாஷ். கேரி ஆன். என்னங்க, ஏங்க இப்படி திடீர்னு மாறிட்டீங்க? உங்க அப்பா பேசி கேட்டுட்டு உங்க அம்மாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாருங்க. தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க.
ஜானகி, leave him alone. இந்த கேஸ் முடிய வரைக்கும் நீ மாடி பக்கமே வரக்கூடாது. போங்க. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சரஸ்வதி அம்மா உங்கள் மனைவிதானே? ஆமாம். குடும்பத்தில் உங்களுக்குள் அடிக்கடி அபிப்பிராய பேதம் ஏற்படுவதுண்டா? என் இரண்டாவது மகன் கல்யாண விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயத்திலும் எங்களுக்கு அபிப்பிராய பேதம் இருந்ததில்லை. அப்படி என்றால் உங்கள் இளைய மகன் கல்யாண விஷயத்தில் அபிப்பிராய பேதம் ஏற்பட்டது, அப்படித்தானே? ஆமாம். விளக்கம் தேவை. சிவசாமி வந்து தன் மகள் கௌரிக்கும் என் இளைய மகன் கோபாலுக்கும் இருந்த காதல் விஷயத்தை சொன்ன போது கல்யாணத்திற்கு நான் சம்மதித்தேன். ஆனால் சரஸ்வதி அம்மாள் சம்மதிக்கவில்லை. ஏன்? தன் அண்ணனுடைய இரண்டாவது மகளையும் எங்கள் குடும்பத்திற்கு கொண்டு வர அந்த அம்மா விரும்பினார்கள். யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். தட்ஸ் ஆல். நீங்கள் தானே இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர்? ஆமாம். எத்தனை வருஷம் சர்வீஸ்? 20 வருஷம். இந்த 20 வருட அனுபவத்தில் பெண் ஆணை கொலை செய்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அல்லது இப்படிப்பட்ட வழக்கையாவது தாக்கல் செய்திருக்கிறீர்களா? கேள்விக்கு பதில். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சாட்சியை, அதுவும் பொறுப்புள்ள ஒரு போலீஸ் அதிகாரியை அவமதிக்கும் கேள்வி. யுவர் ஆனர், வழக்கு சம்பந்தப்பட்ட சில உண்மைகளை மனோதத்துவ ரீதியாக நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பதில் சொல்லுங்கள். பார்த்திருக்கிறீர்களா? கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் என் சர்வீஸில் நான் நேரில் பார்த்தது இதுதான் முதல் தடவை. ஆமாம். கொலையை பற்றி முன்னதாகவே உங்களுக்கு ஏதேனும் தகவல் கிடைத்ததா? இல்லை. பிறகு எப்படி அந்த இடத்துக்கு சென்றீர்கள்? கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாகவும் உடனே சென்றால் பிடித்து விடலாம் என்றும் தகவல் கிடைத்து நான் கான்ஸ்டபிள் அங்கு சென்றேன். யாரையாவது கைது செய்தீர்களா? இல்லை. கொலையை கண்டதும் அந்த முயற்சியை விட்டுவிட்டேன். சரி, நீங்கள் பார்த்தது சரஸ்வதி அம்மாள் சிவசாமியை கத்தியால் குத்தியதையா அல்லது அவர் உடம்பிலிருந்து கத்தியை எடுத்ததையா? எடுத்ததை. குட், நீங்கள் போகலாம். தயவு செய்து இதை குறித்துக் கொள்ளும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த அம்மாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? எங்க வீட்டு வந்திருக்காங்க. எப்போது? கொலை நடந்த அன்னைக்கு. ஏன் வந்தாரு? ப்ளீஸ் ப்ரொசீட். அவங்க புள்ளிக்கு எனக்கு நடக்கவிருந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக. அப்போது என்ன சொன்னார்கள்? என் பிள்ளைய மறந்துடு அப்படின்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன். அப்படின்னா நீ பல கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. அவங்க அன்னைக்கு அப்படி சொன்னதுக்கு இன்னைக்கு நான் அப்பா இல்லாம கஷ்டப்படுறதுக்கு சரியா போயிடுச்சு. யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். அன்று அவர்கள் அப்படி சொன்னதற்கும் இன்று அப்பா இல்லாமல் கஷ்டப்படுவதற்கும் சரியா போய்விட்டது என்று சொன்னீர்களே, அதன் அர்த்தம் என்ன? வேற என்ன? சொன்னபடியே அந்த அம்மா எங்க அப்பாவை கொலை செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஆமாம். சரஸ்வதி அம்மாளின் விருப்பத்திற்கு மாறாக நீங்கள் அவர் மகனே கல்யாணம் செய்து கொண்டதாக வைத்துக் கொள்வோம். அதன் பிறகு அந்த அம்மாள் உங்கள் இருவரையும் வீட்டை விட்டு வெளியே போகும்படி சொல்லிவிட்டால் கஷ்டமா தான் இருக்கும். என் வார்த்தையை மீறி என் மகனை கல்யாணம் செய்து கொண்டாயே, அதனால் நீ அவனை பார்க்க கூடாது, அவனோடு பேசக்கூடாது என்று அந்த அம்மாள் உங்களை தடுத்தான். ஐயோ, அந்த துன்பத்தை என்னால தாங்க முடியாது. தற்கொலை செஞ்சுக்கிட்டாலும் செஞ்சுக்கிடுவேன். உங்களை பார்க்க, அவரை பார்க்காம அவரோட பேசாம எப்படிங்க இருக்கிறது? அதை போன்ற பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். எந்த அர்த்தத்தில் அப்படி அவர் சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஆமா, அப்படிதான் சொல்லி இருக்கணும். குட், நீங்க போகலாம். யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். தட்ஸ் ஆல். மிஸ்டர் கோபால், நீங்கள் விசாரிக்க வேண்டிய சாட்சி யாராவது இருக்கிறார்களா? எஸ் யுவர் ஆனர், டாக்டர் கிருஷ்ணவேணி அம்மாள். நீங்கள் தானே டாக்டர் கிருஷ்ணவேணி அம்மாள்? ஆமா. இந்த அம்மாளை உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். எப்படி தெரியும்? அவங்களும் ஒரு லேடி டாக்டர். அந்த முறையில எங்க 2 பேருக்கும் பழக்கம். அவங்க பாக்குற கேஸ்ல ஆபரேஷன் கேஸா இருந்தா எனக்கு போன் பண்ணுவாங்க. நான் போய் ஆபரேஷன் செய்துட்டு வருவேன். அப்படி இருந்தா அவர்களுக்கு ஆபரேஷன் செய்ய தெரியாதா? தெரியும். ஆனா அந்த அம்மாளுக்கு வயசாயிட்டதுனால கொஞ்சம் கை நடுங்கும். அதனால நான் தான் செய்வேன். நீ போகலாம். டிஃபென்ஸ் தரப்பில் இன்னும் ஏதேனும் சாட்சிகள் இருக்கிறதா? இல்லை யுவர் ஆனர். அப்படியானால் விவாதத்தை ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், சிவசாமி தன் மகளின் காதலுக்கு சம்மதித்திருக்கிறார். சரஸ்வதி அம்மாள் சம்மதிக்காத காரணத்தால் ஒரு கால் சிவசாமி வேண்டுமானால் இவர்களை கொலை செய்திருக்கலாமே தவிர இவர்கள் சிவசாமியை கொலை செய்வதற்கு நியாயமே இல்லை. இன்ஸ்பெக்டர் சாட்சியத்தின்படி அவர் பார்த்தது சரஸ்வதி அம்மாள் கத்தியை எடுத்ததைத்தான், குத்தியதை அல்ல. டாக்டர் கிருஷ்ணவேணி அம்மாளின் சாட்சியத்தின்படி ஆயுதத்தை பிடிக்கவே கை நடுங்குகின்ற சரஸ்வதி அம்மாள் சிவசாமியின் முதுகில் 3 அங்குல ஆழத்திற்கு பலமாக குத்தினார் என்றால் இது எப்படி நம்புவது? இவற்றையெல்லாம் பார்க்கும்போது சரஸ்வதி அம்மாள் இந்த கொலை செய்திருக்கவே முடியாது. அவர்கள் நிரபராதி. ஆகவே அவர்களை விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டரின் சாட்சியத்தின்படி
சரஸ்வதி அம்மாளின் விருப்பத்திற்கு தடையாக இருந்தவர் சிவசாமி. அதனால் தான் அவர் சிவசாமியை கொலை செய்திருக்கிறார். சிவசாமியை கொலை செய்யும் போது அந்த காட்சியை கண்ணால் கண்டவர் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர். கத்தியிலிருந்து எடுக்கப்பட்ட ரேகையும் சரஸ்வதி அம்மாளின் வலதுகை ரேகையும் ஒரே மாதிரியாக இருப்பதாக ரேகை நிபுணர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, டாக்டர் கிருஷ்ணவேணியின் சாட்சியத்தின்படி ஆயுதத்தை தொடுவதற்கே கை நடுங்குகின்ற சரஸ்வதி அம்மாள் 3 அங்குல ஆழம் பதிந்திருந்த கத்தியை எடுப்பதற்கு மட்டும் எங்கிருந்து பலம் பெற்றார்? சரஸ்வதி அம்மாள் சிவசாமியை ஒருமுறை குத்திவிட்டு மீண்டும் குத்துவதற்காக கத்தியை எடுத்திருக்கிறார். அதை இன்ஸ்பெக்டர் பார்த்திருக்கிறார். கத்தி, கைரேகை, கல்யாண சம்பந்தப்பட்ட காரணங்கள், இவைகள்தான் கொலைக்கு சரியான ஆதாரங்கள். இவைகளெல்லாம் சரஸ்வதி அம்மாள் மீது சுமத்தப்பட்ட கொலை குற்றத்தை ஊர்ஜிதப்படுத்துகிறது. ஆகவே கிபிகோ 302வது செக்ஷன் படி இவருக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவரான பிராசிக்யூஷன் தரப்பிலே எழுப்பப்பட்ட சில சந்தேகங்களுக்கு விளக்கம் கூறி தெளிவாக்க நான் விரும்புகிறேன். முதலாவதாக, கத்தியிலே இருந்த ரேகையை பற்றி கூறப்பட்டது. சரஸ்வதி அம்மாள் கத்தி எடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களின் கைரேகை அதிலே படிந்ததில் ஆச்சரியமே இல்லை. அடுத்தபடியாக, குத்தப்பட்ட கத்தியை எடுப்பதற்கு எப்படி பலம் வந்தது என்றும் கேட்கப்பட்டது. குத்துவதற்கு தேவையான பலம் எடுப்பதற்கு தேவையில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. சரஸ்வதி அம்மாள் ஒரு டாக்டர். டாக்டருக்கு வேண்டியவர்கள், வேண்டாதவர்கள், விரோதிகள், நண்பர்கள் என்ற வித்தியாசமே இருக்க முடியாது. மரணத்தோடு போராடி கொண்டிருந்த ஒரு மனிதருக்கு முதல் சிகிச்சை அளித்து எப்படியாவது அவர்களை பிழைக்க வைத்து விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவர்கள் கத்தி எடுத்திருக்கிறார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலை குணமுள்ள ஒரு தாயை குற்றவாளியாக்கி கூண்டிலே நிறுத்தி வைத்திருக்கிறார். அவர்கள் நிரபராதி. ஆகவே அவர்களை விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இந்த வழக்கை நான் ஒத்தி வைக்கிறேன். நான் எந்த காரியத்துக்கு எடுத்துட்டேன்? அதுக்குள்ள மறந்து போச்சான். புருஷனை பார்க்க கூடாது, அவனோட பேசக்கூடாதுங்கிற அர்த்தத்துல சரஸ்வதி அம்மா சொல்லி இருக்காமல்ல, அப்படின்னு கோர்ட்ல உன்னை கோபால் மறக்கிறப்போ நீ ஆமான்னு அவனுக்கு சாதகமா சாட்சி சொல்லிட்டியே, சொல்லலாமா? இப்ப கூட சொல்றேன், அந்த அம்மா தான் அப்பாவை கொலை செஞ்சிருப்பாங்கன்னு. என்ன நிச்சயம்? ஆஹா, புரியுது புரியுது. அவன் மேல இருக்கிற காதலுக்காக அந்த அம்மா கொலை செய்யலன்னு நீயே சாட்சி சொல்லுவ போல இருக்க. நியாயத்தை சொல்ல வேண்டிய நிலைமை வந்தா சொல்லிதானே ஆகணும். கௌரி, உங்க அப்பா இருக்கும்போது உன் இஷ்டப்படி நடந்த பேசுறேன். அதெல்லாம் இனிமே நடக்காது. நான் கிழிச்ச கோட்டை நீ தாண்ட முடியாது, தாண்டவும் கூடாது. மாமா, அதெல்லாம் நடக்காது. அப்பா செத்து போனதுனால நான் அனாதை ஆயிட்டேன்னு நினைச்சிட்டியா? நீ ஒண்ணு என்ன ஆட்டி வைக்க முடியாது. கௌரி, அண்ணா, முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. நம்ம வடிவேல் இல்ல, இத வந்துடுறாங்க. கௌரி, வடிவேல கத்தி துப்பாக்கி எல்லாம் ஆற விட்டான். அவன் பணத்தோட வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது நான் கௌரி சொல்லிட்டு வந்தேன். கௌரி கௌரி சதா காரியம் முக்கியம். வான போவான். ரெடி தானே? அதெல்லாம் எப்பவே ரெடி. நீதான் வரல. இருந்ததுக்கு அப்புறம் வண்டியோட வந்து எல்லா சாமான் எடுத்துட்டு போய். சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முனியாண்டி, நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் தெரியாம நீ மாத்திரம் அந்த சாமான்கள் எல்லாம் எடுத்து ஒழுங்கா அனுப்பிச்சிரு. அப்படியே இங்க 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 வா. கௌரி 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 அம்மாவா? நீ எங்க இப்படி வந்த? அப்படியா? கிளம்பா கிளம்பா கிளம்பா. அவசரமா டவுனுக்கு போகணும். கொஞ்சம் சைக்கிள் கூட. அட நீ எப்ப கத்துக்கிட்ட? அப்புறம் சொல்றேன். புடி புடி. முனியாண்டி, கொலை செஞ்ச நம்ம 2 பேரும் இங்க சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா அங்க கோர்ட்ல அண்ணன் தம்பிகளுக்குள்ள அடிச்சிட்டு கிடக்குறாங்க முட்டா பசங்க. எப்படியோ அந்த அம்மா தூக்குல தொங்கத்தான் போறான். நான் கௌரி கழுத்த தாலி கட்டத்தான் போறேன். நடக்கா. ஆமா முத்தையா, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தா நான் மறைவில் இருந்து கேட்டேன். நல்ல முறையா சொல்றேன், சிவசாமி கொலை செய்த குற்றத்துக்காக உடனே போலீஸ்ல சரணடைஞ்சு. இல்ல நான் என்ன செய்வேன்? நீதியின் கண்ணில் இருந்து என் கையிலிருந்து நீங்க தப்ப முடியாது. இந்த இடத்துல இருந்து நீ தப்ப முடியாது. இவரான சரஸ்வதி அம்மாள் குற்றவாளி அல்ல என்பதற்கு இதுவரை கூறப்பட்டவை எல்லாம் வெறும் வாத்திய அளவிலே உள்ள அனுமானங்கள் தானே தவிர சாட்சிகளின் வாயிலாக வந்த ஆதாரங்கள் இல்லை. சரஸ்வதி அம்மாளுக்கு எந்தவித சாட்சியமும் இல்லை. இருக்கிறது. சிவசாமியை கொலை செய்தது முத்தையன், அதற்கு குழந்தையாக இருந்தவர் முனியாண்டி. அந்த கொலையை நேரில் பார்த்தவர் இவர்தான். சிஆர்பிசி 540வது செக்ஷன் படி இவரை கோர்ட் வித்னஸாக விசாரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். குருடன் போல இருக்கு. ஆமா, குருடனே தான். வேடிக்கையாக இருக்கிறது இவரான. ஒரு குருடனை ஐவிட்னஸாக கொண்டு வந்து நிறுத்தும் அதிசயத்தை இப்போதுதான் நான் முதன்முறையாக பார்க்கிறேன். நினைத்தாலே சிரிப்பு வருகிறது. கொலை நடந்ததை கண்ணால் பார்த்தவன் ஒரு குருடன். ஐவிட்னஸ் என்று அழைக்கப்படுகின்றவன் 2 கண்களும் இல்லாத ஒரு குருடன். குருடன்? யார் குருடன்? ஐயோ, யுவர் ஆனர், உண்மையிலே இந்த சாட்சி குருடனாக இருந்தால்
நான் கண்ணாடி குண்டை கையிலே எடுத்ததை எரிந்ததை இவரால் எப்படி பார்க்க முடிந்தது? அவர் முகத்துக்கு நேராக வந்ததை எப்படித்தான் பிடிக்க முடிந்தது? எப்போது இவரை நான் சந்தித்தேனோ அப்போதே இவர் குருடர் அல்ல என்பதை தெரிந்து கொண்டேன். நல்ல கண் பார்வையுள்ள ஒருவரை குருடர் என்று சொல்லும் அதிசயத்தை இப்போதுதான் நான் முதலாக பார்க்கிறேன். வேடிக்கையாக இருக்கிறது. கனம் கோத்தார் அவர்களே, நான் குருடன் அல்ல, ஒரு சிஐ. ராணுவத்தில் சேர்ந்து ஜலந்தர் என்ற ஊரில் வேலை செய்து வந்த முத்தையன் டிஸ்சார்ஜ் ஆகி ஊருக்கு வரும் பொழுது ஆயுதங்கள் தயாரிப்பு சம்பந்தமாக சில ரகசிய குறிப்புகளை களவாடி கொண்டு வந்து விட்டார். முத்தையனை பிடிப்பதற்காக நான் குருடன் போல மாறுவேடம் அணிந்து காட்டூர் கிராமத்திற்கு வந்தேன். கொலை நடந்த அன்று முனியாண்டி வந்து தான் ஜெயிலிலிருந்து விடுதலையாகி விட்டதாக முத்தையனிடம் சொன்னதையும், முத்தையன் அவன் காதில் ஏதோ ரகசியம் சொன்னதையும் நான் மறைந்திருந்து கவனித்தேன். அதற்கு பிறகு முனியாண்டியும் முத்தையனும் கொலை நடந்த இடத்திற்கு சென்றார்கள். நானும் அவர்களை பின்தொடர்ந்து சென்று மறைந்து கொண்டேன். சிவசாமியை கத்தியால் குத்தியது முத்தையன் தான். அவன் பட்டறையில் துப்பாக்கி, கத்தி முதலிய பயங்கர ஆயுதங்கள் செய்யப்பட்டு கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்படுகின்றன. இதோ இந்த கத்தி கூட முத்தையன் பட்டறையில் இருந்து நான் எடுத்ததுதான். முத்தையனை பிடிப்பதற்கான வாரண்ட்டும் நான் சிஐடி என்பதற்கான ஆதாரமும் இதோ இருக்கிறது. இவரான இந்த கத்தியையும் சிவசாமியை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட அந்த கத்தியையும் ஒப்பிட்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆம், இரண்டு கத்திகளும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன. இந்த வழக்கை விசாரித்த வகையில் சிவசாமியை கொலை செய்தது முத்தையன் தான் என்பது தக்க சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே சரஸ்வதி அம்மாள் நிரபராதி என்று முடிவு செய்து அவரை விடுதலை செய்கிறேன். இந்த வழக்கில் தன் மனைவி என்றும் பாராமல் சட்டப்படி அவரை கைது செய்த இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் அவர்களையும், சரஸ்வதி அம்மாள் தன்னை பெற்ற தாயாக இருந்தும் சட்டப்படி ஒரு அரசாங்க வக்கீல் செய்ய வேண்டிய கடமையில் இருந்து மாறாமல் விவாதம் புரிந்த ராமு அவர்களையும், தந்தை தமையன் என்றும் பாராமல் தன் தாயின் விடுதலைக்காக விவாதம் புரிந்த வக்கீல் கோபால் அவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த குடும்பத்தினர் எல்லோருமே பாசத்திற்கு அப்பாற்பட்டு நீதிக்கு பின் பாசம் என்பதை நிலைநாட்டி விட்டார்கள். அப்பா, நிரபராதியான அம்மாவை காப்பாற்றணும், நீதியை எப்படி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற ஆர்வத்தினால அப்பான்னு கூட பார்க்காம கூண்டுல நிறுத்தி ஏதேதோ கேள்வி கேட்டுட்டேன். தவறு இருந்தா மன்னிச்சிருக்கேன். மனைவின்னு பார்க்காம நானும், தாயின்னு பார்க்காம ராமும் எப்படி நீதிக்காக பாடுபட்டோம், அதே மாதிரி அப்பா அண்ணன் பார்க்காம நீயும் நீதிக்காக தான் பாடுபட்டு இருக்கப்பா. அதை பத்தி நான் பெருமைப்படுறேன். You're right, perfectly right. மகராஜியா இருமா. என்னமா இது, கல்யாணத்துக்கு முன்னாடியே கால விடறிய? ஏன் அப்பா? நெஞ்சில் இருந்த வாசல் திறந்து வச்சு இரண்டும் ஒண்ணாச்சு. இடி இடிச்சு மழை பொழிந்து எல்லாம். கிழக்கு வெளுக்கவே இருளென்ற அழுக்கு விலகவே சூரியன் கிளம்பி விட்டான் வழக்கம் போலவே உறக்கம் நீங்கியே எழுந்து உழைக்க வேணுமே. இந்த உலகம் எல்லாம் செழிக்கவே. உழைக்கும் வழிய பாரு, உழைச்சாதான் சோறு. கொழுதை வீணாக்கி சோம்பேறி பேரு, எடுத்து தெரியாதே காசு கொஞ்சம் தேரு. உழைக்கும் வழிய பாரு, உழைச்சாதான் சோறு. கொழுதை வீணாக்கி சோம்பேறி பேரு, எடுத்து தெரியாதே காசு பணம் தேரு. ஓ, பொழைக்கும் வழிய பாரு, ஓ, பொழைக்கும் வழிய பாரு. போடு சீரங்கே கரணம் போடு சீரங்கே, ஐ போடு சீரங்கே கரணம் போடு சீரங்கே. ஆடுகின்ற அழை
அழகி போல ஆடு சீரங்கி சதுர ஆடுகின்ற அழகி போல ஆடு சீரங்கி போடு சீரங்கி கரணம் போடு சீரங்கி புருஷனிடம் புது பெண்டாட்டி காதை கடிப்பதப்படி புருஷனிடம் புது பெண்டாட்டி காதை கடிப்பதப்படி பொறுத்திடாத மாமிரண்டு பூசை கொடுப்பதப்படி பொறுத்திடாத மாமிரண்டு பூசை கொடுப்பதப்படி காட்டு சீரங்கி செய்து காட்டு சீரங்கி காட்டு சீரங்கி செய்து காட்டு சீரங்கி பழைக்கும் வழிய பாரு பழைக்கும் வழிய பாரு கஞ்சாடு காட்டும் கைகார ராஜா பலே பலே முன்னே வந்து ஆமா நல்லா பாரு ஆமாப்பா முள்ளில்ல ரோஜா 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 ஐயோ 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 காசு இல்லாமே நடக்காது ஐயா காரியம் எதுவும் பலிக்காது காசு இல்லாமே நடக்காது ஐயா காரியம் எதுவும் பலிக்காது காசு இல்லாமே நடக்காது பூஜை பண்ணாட்டி அம்மன் தான் இந்த பூமியிலே வரம் கொடுக்காது பூஜை பண்ணாட்டி அம்மன் தான் இந்த பூமியிலே வரம் கொடுக்காது பூமியில வரம் கொடுக்காது காது எல்லாமே நடக்காது ஐயா காதில எதுவும் பலிக்காது காது எல்லாமே நடக்காது ஓ பொழைக்கும் வழிய பாரு பொழைக்கும் வழிய பாரு ஓ பொழைக்கும் வழிய பாரு வானமுதம் தந்து சுகமாக உயிர் வாழ வழி செய்யும் தாயே சுகமாக உயிர் வாழ வழி
காசு கொஞ்சம் தேடு உழைக்கும் வழிய பாரு உழைச்சாதான் பாரு பொழுதை வீணாக்கி சோம்பேறி பேரு எடுத்து தெரியாதே காசு கொஞ்சம் தேடு உழைக்கும் வழிய பாரு உழைக்கும் வழிய பாரு ஓடு சீரங்கே கரணம் ஓடு சீரங்கே ஓடு சீரங்கே கரணம் ஓடு சீரங்கே ஆடுகின்ற அழகி போல ஆடு சீரங்கே சதுர ஆடுகின்ற அழகி போல ஆடு சீரங்கே ஓடு சீரங்கே கரணம் ஓடு சீரங்கே புருஷனிடம் புது பெண்டாட்டி காது கடிப்பதப்படி புருஷனிடம் புது பெண்டாட்டி காது கடிப்பதப்படி பொறுத்திடாத மாமிரண்டு பூசை கொடுப்பதப்படி பொறுத்திடாத மாமிரண்டு பூசை கொடுப்பதப்படி காட்டு சீரங்கே செய்து காட்டு சீரங்கே காட்டு சீரங்கே செய்து காட்டு சீரங்கே பழைக்கும் வழிய பாரு பழைக்கும் வழிய பாரு கஞ்சாடு காட்டும் கைகார ராஜா பலே முன்னே வந்து ஆமா நல்லா பாரு ஆமாப்பா முள்ளில்ல ரோஜா 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 ஐயோ 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 காசு இல்லாமே நடக்காது ஐயா காரியம் எதுவும் பலிக்காதே காசு இல்லாமே நடக்காது ஐயா காரியம் எதுவும் பலிக்காதே காசு இல்லாமே நடக்காது பூஜை பண்ணாட்டி அம்மா இந்த பூமியிலே வரம் கொடுக்காது பூஜை பண்ணாட்டி அம்மா இந்த பூமியிலே வரம் கொடுக்காது பூமியில வரம் கொடுக்காது காதில்லாமே நடக்காது ஐயா காதில எதுவோ பலிக்காது காதில்லாமே நடக்காது பழைக்கும் வழிய பாரு பழைக்கும் வழிய பாரு பழைக்கும் வழிய பாரு இருக்கும் இடந்தனிலே லட்சுமி யாரும் வாசம் செய்வாள் நீ இருக்கும் இடந்தனிலே லட்சுமி யாரும் வாசம் செய்வாள் சுரக்கும் சுவை பாலென்னும் வானமுதம் தந்து சுரக்கும் சுவை பாலென்னும் வானமுதம் தந்து சுகமாக உயிர் வாழ வழி செய்யும் தாயே சுகமாக உயிர் வாழ வழி செய்யும் தாயே இருக்கும் இடந்த நிலே லட்சுமி யாரும் வாசம் செய்வாள் நீ இருக்கும் இடந்த நிலே லட்சுமி யாரும் வாசம் செய்வாள்
வரை யானை முதல் எறும்பு வரை அரசன் முதல் ஆண்டி வரை யானை முதல் எறும்பு வரை அரசமாக வாழ்வதற்கு தாடியும் முடியும் போலே ஆணுக்கொரு பெண் வேணுமே அவசியம் பெண்ணுக்கொரு ஆண் வேணுமே வேப்பமர பெண்ணுக்கொரு மாப்பிள்ளையா மரச மரம் வேப்பமர பெண்ணுக்கொரு மாப்பிள்ளையா மரச மரம் நேரும் செடியும் கொடியும் கூட வேணும் என்கிற கல்யாண வரம் ஆணுக்கொரு பெண் வேண்டுமே அவசியம் பெண்ணுக்கொரு ஆண் வேண்டுமே சின்னஞ்சிறு கண்ணியர்கள் தன்னந்தனி வாழ்வு கண்டால் சிட்டியிலே வெற்றி எல்லாம் குறையுமே சின்னஞ்சிறு கண்ணியர்கள் தன்னந்தனி வாழ்வு கொண்டால் சிட்டியிலே வெற்றி எல்லாம் குறையுமே அடியன் பிரியமே உனக்கும் தெரியுமே உன் மனதும் என் மனதும் உன் மனதானால் வரையும் மன்மதனும் காணு என்ப நிறையுமே உன் மனதும் என் மனதும் உன் மனதானால் வரையும் மன்மதனும் காணு என்ப நிறையுமே ஆணுக்கொரு பெண் வேண்டுமே அவசியம் பெண்ணுக்கொரு ஆண் வேண்டுமே ஆணுக்கொரு பெண் வேண்டுமே அவசியம் பெண்ணுக்கொரு ஆண்